செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, கத்தாதி கத்தருக்கு, மகிமை உள்ள தெய்வத்துக்கு, பரிசுத்தம் உள்ளவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணிருந்து பார்க்கிறவர், அல்லேலூயா. காதிலிருந்து கேட்கிறவர், அல்லேலூயா. எங்களுடைய இயேசுவுக்கு கண்ணிருக்கு, எங்களுடைய இயேசுவுக்கு காதுகள் இருக்கிறது, எங்கள் இயேசுவுக்கு இருதயம் இருக்கிறது, எங்கள் இயேசுவுக்கு கால்கள் இருக்கிறது. எங்கள் மத்தியில உண்டாவது தேவன் அவரை காபாஷலபதூரி ஓரி பாபா 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 ஷலபதுலா கலப ஷலபதூரி ஓரி பாபா 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 ஷலபதுலா கலபதூரி நீ கலம ஷலபதூரி ஓரி பாபா 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 தூரி ந ஷலபதூரி கபா. ரெண்டு பேரும் மூன்று பேருடைய நாமத்தில் எங்க நாங்கள் கூடி இருக்கிறோமோ அங்கே மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் இருக்கிறவரா? இருக்கிறபடியால் எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுடைய தேவர்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், இயேசு அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், ஜீவன் உள்ளவரை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, இந்த பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆமென். அபிஷேகம் பண்ணவர் உண்மை உள்ளவர், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், அல்லேலூயா. துதி கன மகிமை நாம் உங்களுக்கு பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரப்போறார் சீக்கிரம், அல்லேலூயா. என்ன பாருங்க, யாருக்காக இயேசு வரப்போறார்? எனக்காக, ஆமென். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? எனக்காக இயேசு மறுபடியும் வரப்போறார். வானத்தை பூமியை படைத்தவர் தனி மனுஷன் எனக்காக அங்கிருந்து பரிசுத்தவான்களோடு என்னை அழைத்து கொண்டு போக இந்த பூமிக்கு வரப்போகிறார், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எங்களோடு இருக்கிறது, ஆமென். அல்லேலூயா. கரங்களை கட்டுவதற்கு நன்றி சொல்றோம். சாட்சி இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு சாட்சி இருக்குது, ஒன்று ரெண்டு. முன்னுக்கு இதுல வந்து மைக்க தர்றேன், கருத்தா சுருக்கமா இந்த ஒரு நிமிஷம் தான் சாட்சி. ஒன்று ரெண்டு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு ரெண்டு சாட்சி உண்டு. உனக்கு நம்ம கூட ஜெபிக்கிற போது இயேசப்பா எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தவர். ஜெபிச்சு கொண்டிருக்கிற போது அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நேற்றைய நாளில் கூட இயேசப்பா எனக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தமைக்காகவும் இயேசப்பாவுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இயேசப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு நான் கணவன் போது வந்த ஆபத்துல கூட இந்த இயேசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நான் பறந்து காக்கும் பட்சியை போல வந்து நான் உன்னை காத்து விடுவிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று என் அப்பா பேர் சொல்றார். அந்த பலத்தை நான் இந்த இயேசப்பாட நாமத்தினால் இந்த சத்தத்திலும் அடிப்பட்ட இந்த விரல்ல கூட கண்டதை நான் இயேசப்பாட பலம் எண்ணத்துல கண்டதை நான் இயேசப்பாவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பாவுடைய நாமம் ஒன்றே இதுல மகிமைப்படுவதாக. சீவனும் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஆண்டை இயேசு சுவாமி கூட்டி கொடுத்ததுக்க இந்த தெய்வத்துடைய நாமத்துக்கே பரிபூர்ணமான ஆண்டுக்காகவும் நன்றி சொல்லி எங்களுக்கு ஒரு வீட்டை இயேசப்பா தந்ததுக்கா. இயேசப்பா சொன்ன, நான் இந்த தேசத்துல உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணவும் என்று இயேசப்பா நேற்று தினத்தில் எங்களுக்கு சொன்னாங்க. அப்படியாக இந்த தெய்வம் பழுகவும் பெருகிற பண்ணுற தெய்வத்துடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக சொல்றேன். சாட்சி இருக்கா? அம்மா ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி தன் மகனுக்காக சாட்சி சொல்றோம், ஆமென். அடுத்த முறைக்கு மகனே வந்து சாட்சி சொல்லணும், அதான் தேவனுக்கு முன்னால இன்னும் பிரியமாயிருக்கும், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஆமென். அறிவித்தல் அடுத்த சனிக்கிழமை எங்களுக்கு பாஸ்டிங் பிரேயர் ட்ரெயின், ஆனால் பாஸ்டிங் பிரேயர் இருக்காது. லீவுகளில் பிள்ளைகள் வெளிக்கிறபடினால பாஸ்டிங் பிரேயர் அடுத்த சனிக்கிழமை இல்லை. நாங்கள் ஜீவனோட இருந்தால், கர்த்தர் எங்களை ஜீவனோட வைத்திருந்தா எங்களை வந்து கூட்டிக்கொண்டு போகாட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் கூடி இருக்கிற நாங்கள் கூடி மகிமைப்படுத்தும். சில வேளை எங்களை வீட்டில் 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கலாம். நாங்கள் அதை குறித்து ஆராதனை இருக்குது காலை மத்தியானமா
அல்லது பின்னரமான்றது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரியா? என்ன பிள்ளைகள் எல்லாம் லீவுகளில் போறபடினால நாங்கள் கொஞ்சம் பேர் தான் எங்களோட வீட்டிலேயும் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. அல்லேலூயா. உங்களுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால மாலை சும்மா விடாது, ஏதாவது செய்ய பார்க்கும் இல்லையா? ஆனாலும் நாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால லீவுல போற பிள்ளைகள் போகட்டும், போற இடத்துல தேவனை கூடி ஆராதிக்கட்டும். இருக்கிற நாங்கள் அப்பா எனக்கு சொன்னார் ஒரு முறை ஆராதனை நிறுத்தாது என்று சொல்லி, அதனால நாங்க 2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஏஎஸ்ப்பா வருவார் எங்க மத்தியில். ஆமென். அல்லேலூயா. அதனால நாங்க கர்த்தருக்கு ஒரு கருத்தான சுருக்கமான ஒரு ஆராதனையை நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்வோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை எங்களோட ஜீவனோட அவர் வச்சிருக்கும் வரையில அவருடைய பரிசுத்தாவின் பலத்துல இயேசுவின் நாமத்துல நாங்க அவரை ஆராதிப்போம். ஆமென். நிச்சயமாக அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். வேறு விசேஷித்த அறிவித்தல் ஒன்றுமே இல்லை. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்ததன்படி அந்த சகோதரிக்கு என்ன பேர் கலா, அவருக்கு இலங்கை பதில அந்த காரியங்கள் தொடர்ந்து செய்யப்படும். இந்த வருஷம் காரியங்கள் அடுத்த மாதம் செய்யப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். நான் என்னத்தை சொல்றது, நீங்களுக்கு நியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா நிச்சயமாய் அவர்களை காக்கும்படி. அல்லேலூயா. அதனால ஜெபிச்சு கொடுங்க, கர்த்தர் வழி நடத்துவார். ஆமா, நாங்க ஜெபத்துக்கு நாங்க கலந்து வருவோம். இன்னைக்கு ஜெபத்துண்டு வேற இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்துள்ள கொண்டு ஓடியாங்களோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரி, இந்த ஜெபத்துக்குள்ள நிறைய பேருடைய பெயர்கள் உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு முறை சொன்னார், பெயர்களை எழுதி வச்சு ஜெபம் பண்ணு, நான் ஒரு நாளிலே ஒரு நாள் சந்திப்பேன். முதலாவது ஆள் சந்திக்கப்பட்டிருக்குது. ஆமென். அந்த பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு எல்லா பக்கத்தாலேயும் எதிர்ப்புகள், வீட்டிலையும் எதிர்ப்பு, பெற்றவர்களும் எதிர்ப்பு, பெற்றவர்களும் தகப்பனும் எதிர்ப்பு, தாயும் எதிர்ப்பு, கூட பிறந்தவர்களும் எதிர்ப்பு. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், கர்த்தர் அடுத்தது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஒருவருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை அதான் வேதம் சொல்றது. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கர்த்தருக்குள்ள பெற்றெடுக்கிறதுக்கு கற்ப வேதனை பாடுகிறேன். அல்லேலூயா. கற்ப வேதனை. அல்லேலூயா. அதான் நானே கூட என்னோட கதைக்கிற போது ஒரு பிள்ளை ஏசப்பாக்குள்ள வர்றதுக்கு ஒரு மகனோ மகளோ வர்றதுக்கு அவள் கற்ப வேதனைப்பட வேண்டியிருக்கு. அவ்வளவு வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள். நீ ஏன் இருக்கிற, நீ செத்து போ, 2 கிழமை தான் வீட்டுல இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. நீ என்னென்னாலும் செய், பிரச்சனை இல்லை, பைபிள் வாசிக்காத. நீ என்னென்னாலும் செய், பைபிள் வாசிக்காத. அவனுக்கு கள்ள புருஷன் நீ அதடி போனா இல்லைன்னு சொல்றது. அப்படி போனா பரவாயில்ல, வீட்டை விட்டு போட்டு சொல்லலாம். அவள் பரிசுத்தத்தை தேடுகிறாள், ஜீவனுள்ள தேவனை தேடுகிறாள், தன்னை படைத்தவரை தேடுகிறார்கள், தனக்கு ஜீவன் வந்தவரை தேடுகிறார்கள், தன் பாவத்தை மன்னித்தவரை தேடுகிறார்கள், தன்னோடு பேசுகிறவரை தேடுகிறார்கள். இது கூட பிறந்தவர்களுக்கு விருப்பம் இல்லை. நீ என்னவும் செய், என்னவும் செய், எந்த சாமத்திலையும் எங்க இருந்தாலும் போயிட்டு வா. ஆனா சாமத்துல எழுதி ஜெபிக்காத. 3 மணிக்கு வீட்டில் எழுதி ஜெபிச்சா வீட்டுல பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவா உங்களை நான் வச்சிருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையா சொல்லப்போனா எங்களுக்கு கொழுப்பும் திமிரும் கூட எங்களுக்கு. அதனாலதான் நாங்க இதுகளை பார்க்கறது இல்லை. உங்களுக்கும் கூட ஒன்றும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனைவிக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்படியான நிலைமையில இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு 26 இன்னைக்கு 28ஆம் தேதி, இன்றைக்கு 26ஆம் தேதி 7ஆம் மாசம் 2020ஆம் ஆண்டில இந்த தானியேலில் எழுதப்பட்ட அறிவு பெருத்த காலத்துல இவ்வளவு வேதனையோட பிள்ளைகள் உண்டு இந்த தேசங்கள்ல. கர்த்தரை தேடுகிறது நிமித்தம் நிம்மதி இல்லை. பெற்றவர்களை வீட்டை விட்டு போ. எந்த தாகப்பன் சொல்லுவார்? அதான் வேதம் சொல்றது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், என் உள்ளங்கையில் உங்களை வணைந்திருக்கேன். கர்த்தருக்கு தெரியும் இந்த சத்தியம். 25 வருஷத்துக்கு முதல் இந்த வெளிப்பாடு தெரியாத ஒன்று இருக்கும். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது. ஆண்டவரே அதை எழுதி வைத்தார். ஆண்டைக்கு 25, 30, 50 வருஷத்துக்கு முதல் என்னப்பா இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சார்? ஒருத்தருக்கும் தெரியாது. வாசிக்கிற எல்லாருக்கும் குழப்பமா கூட இருந்திருக்கலாம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாதங்களை மறந்தாலும், அன்றைக்கெல்லாம் மறக்கிற சூழ்நிலைகள் இல்லை. பிள்ளையும் போகாது, அம்மாவும் விட மாட்டா, அப்பாவும் விட மாட்டார், பெற்றவர்களும் விட மாட்டார், ஊரும் விடாது. இன்றைக்கு நீ என்னென்னாலும் செய், நான் பைபிள் மட்டும் வாசிக்காத. இது யார் சொல்லுவான்? இது யார் சொல்லுவான்? ஹலோ, பாருங்க, இதை யார் சொல்லுவான்? பிசாசு. யார் மூலமா சொல்லுவான்? மனுஷர்கள் மூலமாக சொல்லுவார்கள். அதனால பயப்படாதீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அழிஞ்சு போ பிசாசு, உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அல்லேலூயா. ஒன்று யோசிச்சு போடுங்க.
இவ்வளவு சூழ்நிலையில தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை வாங்கிக்கிற பிள்ளைகள் தேவன் வந்து அங்க கதைக்கிறாராம். இதை குறித்து சந்தோஷப்படுறதுக்கு மனுஷன் இல்லை. இருக்கிற ரூமுக்குள்ள கர்த்தர் வந்து சொல்லி கொடுக்கிறார், பேசுறார். ஐயோ இந்த வீட்டுக்குள்ள இயேசு வாராரு, தெய்வம் வாராரு. இந்த இயேசுவோட பேரை கேட்டா பிடிக்குது இல்ல. யாருக்கு பிடிக்காது இயேசுன்ற பேர்? பிசாசுக்கு தான் பிடிக்காது. ஆனா பிசாசு முன்னுக்கு வந்து நின்று 2 கொம்பையும் வச்சுக்கிண்டு நான் பிசாசு லூசிபர் வந்து நின்று சொல்றது இல்ல. எங்களோட கூட இருக்கிறார்கள் செய்யற காரியம். கொஞ்சம் யோசிங்க, நீங்க என்ன எப்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்? அப்ப நான் சொன்னது சரியா? எங்களுக்கு திமிரும் கொழுப்பும் இன்னும் கீழ்ப்படிவங்க இடத்துல இல்லை. இல்லையா? நான் சொல்றது தப்பு இருக்கா? தப்புன்னா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். சொல்லி கூட சொல்லுவேன், மன்னிப்பு கூட கேட்பேன், பிரச்சனை. எங்க ஆண்டவர்களை வச்சிருக்கிறார்? கையில கரத்துல ஏந்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, கரத்துல ஏந்தி வச்சிருக்கார். இன்னைக்கும் அவர் எங்களை பார்த்து கெஞ்சிற நிலைமையில இருக்குது. அப்படிதான் எங்களுக்கு எங்க மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா, கிருபை, அவருடைய இரக்கம். ஆனா ஒரு நாள் வருகிறது, நியாயாதிபதியாய் மாறுகிற ஒரு நாள் வருகிறது. கவனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு அவ்வளவு கவலை, கண்ணீர் விட்டு அழுது தன் கவலையை சொல்ல முடியாத, சொல்றதுக்கு கூட ஒரு ஜனம் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, ஒரு அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒரு சிநேகிதன் இல்ல, சிநேகிதி இல்ல, தேவ சபை இல்ல. எல்லாம் அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இதே வெடிச்சுடும். அதனாலதான் யார்கிட்டயாவது சொல்ல வேணும், இயேசுவை தவிர வேறு ஒரு தரம் அவளுக்கு இல்லை. ஆனா இயேசுகிட்ட சொல்றதுக்கு கூட டைம் இல்லை, அதாவது அங்க சந்தர்ப்பம் இல்லை. நான் சொன்னேன், ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஒன்றும் கதைக்க வேண்டாம், மனசுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு தரம் உங்களை தடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? தற்கொலையே செய்திருப்பீங்க இல்லையா? நான் சொல்லல, இயேசு சொன்னதுதான் நான் சொல்றேன். இவனால ஒரு பிரயோசனமும் இல்லை, இவனை கட்டினதை விட நான் செத்தே இருக்கலாம். இதை சொன்னாரா? இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஒன்று உங்கள் மேல எங்கள் மேல கத்த வச்சிருக்க கிருபையை கொஞ்சம் நினைச்சு அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க. மண்டையத்துல வர்றது இல்லாத சொன்ன கோடாலியை போட்டு மண்டையை பிளந்து உள்ளுக்கு கிடக்கிறத தூக்கி எடுத்து போட்டு இயேசுவே எனக்குள்ள இருந்துட்டு இயேசுவை வச்சுட்டு மூடுங்க. அல்லேலூயா, இதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாளில். ஆமென், அல்லேலூயா. எண்ணத்தை இழந்தாவது பரலோகம் போயிடும், 3 இழந்தனாலும் பரலோகம் போயிடும், வேதம் சொல்லுது. அல்லேலூயா, வேதம் அப்படிதான் சொல்லுது. எது இடைஞ்சலா இருக்கோ அதை இழந்து அதை வெட்டி போட்டுட்டு தரைச்சு போட்டுட்டு பரலோகத்துக்கு வந்துரு. கண்களை மூடி அந்த பிள்ளைக்கு ஜெபிப்போமா. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பேர் சொல்லி நேரடி ஒளிபரப்பில் போய் கண்டிருக்கிறபடியால கண்களை மூடி எல்லாருமே நாங்கள் கண்களை மூடி, யாராவது சபையில இருந்து ஒரு பிள்ளை, ஒரு 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 தேவனுடைய பிள்ளை, ஒருவன் அல்லது ஒருத்தி, யாராவது ஒரு இந்த பிள்ளைக்கு நாங்கள் சோம் பண்ணுவோம். ஆண்டவரே உடைய கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க. பேர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, கிருபையை ஊற்றுங்க, தாங்குங்க, வழிகள் வாசலை திறந்து கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஜெபம் பண்ண உதவி செய்யணும். பரிசுத்தத்தை இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க துணை இருங்க பான்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு ஜெபம் பண்ணுவோம் அந்த பிள்ளைக்காக. கண்களை மூடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, மறுபடியுமாக ஜெபிக்கிறேன் டாடி. நீங்க பெரிய கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யப்பா. நீங்க முடிவெடுக்கிற தகப்பன் ஐயா, நீங்க அவரோட பேசுகிற தெய்வம் ஐயா. நீங்க என்ன சொல்ல சித்தமோ, எந்த வழியில நடத்த சித்தமோ அந்த வழியில அந்த மகளை நீங்க நடத்துங்க ஏசப்பா. ஒரு நாளைக்கு சொல்லத்தக்கதாய் உபத்திரப்பட்டது நல்லது, இதன் நிமித்தம் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது மாத்திரமல்ல ஏசப்பா, உபத்திரத்தின் வழியாக போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சொல்லத்தக்கதா இந்த தெய்வம் கிருபை செங்கண்டு ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா முற்றும் முழுமாதான் அந்த மகளுடைய ஆவி ஆத்ம சகத்தை இந்த அப்பாவுடைய
கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கப்பா. பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இந்த தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஏசப்பா. எல்லா விதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகளை ஏசப்பாவுடைய நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெரிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனால எதுவும் முடியாதோ அதை இந்த ஏசப்பாவால் ஆகும் ஏசப்பா. நீங்க செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தெய்வம் என்பதை அந்த குடும்பமே கண்டு கொள்ளத்தக்கதாய் அப்பா, ஜீவனுள்ள தெய்வம் இயேசு என்பதை கண்டு கொள்ளத்தக்கதாய் இந்த ஆவியானவர் கிரியனை செய்யுங்க சொல்லி ஜெபிக்கிறேன். பெரிய கர்த்தர் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து இயேசு ராஜாவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு நாங்கள் ஜெபம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மீடியா இருக்கிற எல்லாருடைய பேர்களுக்காகவும் இலங்கை, இந்தியா, நோர்வே, இஸ்ரவேல் தேசங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார். அதே போல பிற தேசங்களுக்காகவும் ஏசப்பாங்களுக்கு தந்த இயேசு ஜீவிக்கிறார் தீக்க சந்தை சபை, நோர்வே இந்த சபைக்காகவும் எல்லாத்துக்காகவும் சுருக்கமாக அவர்கள் நான் ஜெபம். நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஆமாங்க ஒவ்வொரு காலம் உண்டு உங்களுக்கு சந்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா அழிந்தோ அதை காத்து கொள்ளுங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நோர்வே, இந்தியா, இலங்கை தேசம் எல்லாம் பொறுப்படுங்க மற்ற தேசங்களை பொறுப்படுங்க ஏசப்பா. இந்த பூமியாய் ஆண்டவரே இந்த பூமியாய் நன்றி ஏசப்பா. நியாயாதிபதி வருகிறார். ஆமென். தப்பித்துக் கொள்ள தக்க நன்றி ஏசப்பா. மனதை துறக்கப்பட ஜெபிக்கிறோம். நன்றி ஏசப்பா. தீமையின் ஆவிகள் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. Thank you Jesus. நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். மாற்று ஏசப்பா. நன்றி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே, அந்த சத்தியம் எங்கள் மத்தியில எங்களுக்கு உங்களுடைய விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்கள் அனைவரையும் கொடுத்து பார்க்கிற பிள்ளைகளையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹலோ, சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க. கண்ணீரோட இருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையோட இருக்கிறார்கள். தானியேல் தான் கண்ணீரோட இருக்கிறாரா? ஸ்பீட்ல பண்ண கூட இரண்டு கண்ணீரா இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிச்சா கண்ணீர் போகுது அந்த பாட்டுல. ஹல்லேலூயா. துருத்தி அவர் என்ன செய்கிறாராம்? துருத்தியில எங்களோட கண்ணீர்களை எல்லாம் துருத்தியில வச்சிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம். எங்களோட கண்ணீரை நாங்க துடைச்சு எல்லாம் போய் காட்டி விட்டுடுவோம். இயேசுவிடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. இந்திய ஆண்டு நினைக்கிற நாலோ ஊழியக்காரன் அங்க இருந்து ஆண்டவரிடத்துல எத்தனையோ காலங்களா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆத்துவாங்களை தாங்க ஆண்டவரை, ஆத்துவாங்க. ஒரு நாள் இயேசு வந்தார் சூட்கேஸோட. ஹல்லேலூயா. சூட்கேஸோட வந்தார். சூட்கேஸோட வந்தா எங்களுக்கு என்ன புலன வேறும்? பாருங்க சொல்றேன், காசு. ஹல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனா சூட்கேஸோட வர்றவங்க குண்டுவடிகளோடய வருவாங்க. ஹல்லேலூயா. அதனால இயேசு சூட்கேஸோட வந்தாரா? அப்ப இவர் கேட்டாரா, இயேசு தெரிஞ்சுட்டு இவர் கேட்டாரா, என்ன இயேசப்பா அமெரிக்கன் டாலர் கொண்டு வந்துருக்கிறீங்களா எனக்கு தர்றதுக்குன்னு சொல்லி. ஆனால் ஒன்றுமே கதைக்க சூட்கேசத்துல இருந்து அந்த பெரிய சூட்கேசத்துல இருந்து சின்ன ஒரு குப்பி போதில் எடுத்து காட்டினார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, அமெரிக்கன் டாலரோட எனக்கு வந்து என்ன சந்திக்க வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சா, சின்ன போத்தலோட எடுத்து காட்டுறீங்க. குச்சி போத்தல், சின்ன போத்தல் இல்லையா? அந்த பிளட் என்ன இது என்ன சுற்றுல நாங்கள் லேக் வந்து கொண்டு வருவோம், சின்ன போத்தலா இருக்கும் இல்லையா? அப்ப ஆண்டவர் கேட்டாரா, நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆத்மாவை தாங்க, ஆத்மாவை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோட ஜெபித்த உன்னுடைய கண்ணீர்கள். ஹல்லேலூயா. நான் துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறேன், அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. வருவாரா இயேசு உங்களை தேடி? வருவாரா இயேசு உங்களை தேடி? ஹல்லேலூயா. வருவாரா? ஹல்லேலூயா. வராம, அதாவது எங்களோட கண்ணுக்கு தெரியாமலே எங்களுக்கு இவ்வளவு காரியம் நடக்குது. எங்களோட கண்ணுக்கு தெரியத்தக்கதா வந்தாருன்னா என்னென்ன நடக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். வாஞ்சப்படுங்க. வாஞ்சை உள்ள ஆத்துமாவுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களே ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொன்னார், தாகத்துக்கு தான். ஹல்லேலூயா.
தாகத்துக்கு தான். என்ன ஆண்டவரே, யூதர்கள் தான் எங்களோட எந்த உறவும் வைக்கிறது இல்லை, அந்நிய ஸ்திரியாக என்னிடத்துல தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம்? ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல தாகத்துக்கு தான் கேட்கிறவரையும் அவருடைய ஈவை நீ அறிந்திருந்தாயான நீ ஏன் அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவள் கேட்காததான் பெற்றுக்கொள்ள இல்லை. ஆனாலும் அவள் விளங்கி கொண்டபடி அவள் ஓடி போய் ஊருக்கு சொல்லி எல்லாரையும் கூட்டி வந்துட்டான். அல்லேலூயா. யார் கூட்டி வந்தது? கழித்து போடப்பட்ட குப்பை. யார் கூட்டி வந்தது? சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு யார் ஆண்டவர் பாவித்தார்? கழித்து போடப்பட்ட குப்பை. அல்லேலூயா. ஒருமுறை ஜெபிக்கிற போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ எல்லாராலும் கழித்து போடப்பட்ட கற்கள், எங்களுக்கு சொன்ன கற்கள், நீங்கள் எல்லாராலும் கழித்து போடப்பட்ட குப்பைகள். அல்லேலூயா. அந்த குப்பையை கத்த தெரிந்து கொண்டார் கத்தருக்கு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போன கிழமை என்ன பார்த்தோம்? விட மாட்டீங்களே. நானும் உங்களுக்கு மறக்காம கேட்கிறது, இந்த சபையில கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லை. வளமே அது கேட்கிற காரியம். இன்றைக்கு கேட்கப்படும் ஆயத்தப்படுத்தி வந்தீங்களோ வேற இது எனக்கு தெரியாது. கேட்டா உடனே ஒருவரும் பதில் சொல்றேன். இப்படித்தான் இயேசுவும் வந்து நிக்கிற போது, நான் இயேசு வந்து நிக்கிறேன் வாரியாமான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்ப கேள்வினா உடனே பதில் சொல்லணும். பொருள் என்ன படிச்சா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அப்ப வாஞ்சியோட காத்திருந்தீங்களா இந்த கிழமை முழுவதும்? இல்ல. வாஞ்சியோட காத்திருந்தீங்களா? ஆமென். வாஞ்சை உள்ள ஆத்துமா காத்திருந்து பலன் அடையும். அல்லேலூயா. நாங்க பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம், எங்கே போகிறாய்? ஹலோ குஸ்கல்து, என்ன இப்படி கேட்குறீங்க? நாங்க தான் உத்தாக்க போகிறோம்னு சொல்லிட்டோம், எங்கள்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு தெரியாது. அல்லேலூயா. குஸ்கல்து, எங்கே போகிறாய்? ஊர்கோடு, ஊர்கோடு. Var planen din? Hva slags plan har du? வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏய மட்டும் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம். ஏ மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஹalleluya. ஊர்ஸ்கந்து இயேசுவை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஊர்ஸ்கந்து ஷாரே இயேசுஸ் புரடதென்ட், எங்க நீங்க போக யோசிச்சிருக்கீங்க? எங்க நீங்க போக யோசிச்சிருக்கீங்க? ஊர்ஸ்கந்து என்னுடைய வாழ்க்கை எங்க போகுது? ஜெபத்துல இருக்கிற போது என்னுடைய நினைவு எங்க போகுது? ஆராதனையில இருக்கிற போது என்னுடைய சிந்தனை எங்க போகுது? என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி போகுதா? இயேசுவை நோக்கி போகுதா? பரலோக தேவனை நோக்கி போகுதா? இல்லது எனக்கு தெரியாத ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போகுதா? ஊர்ஸ்கந்து எங்கே போகிறாய்? இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி. ஊர்ஸ்கந்து மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். பாபிலோனே ஸ்தேவகம் டை. என்னை பற்றி, உங்களை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய புத்தகத்தில் என்ன குறித்து, உங்களை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு சொன்னார் இயேசப்பா அவருக்கா, மகனே நான் உன்னை ஊழியக்காரனா நிறுத்ததான் எந்த விருப்பம். அல்வின் தோமஸ், பாஸ்டர் அல்வின் தோமஸ் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், மகனே நான் உன்னை ஊழியக்காரனா நிறுத்ததான் எந்த ஆசையப்பா. எங்க போகிறாய்? எங்களுக்கு முதல் வழி காட்டுகிறவர் இயேசு. நாங்க எல்லாத்தையும் நாங்க இயேசுவின் பிள்ளை, இயேசுவை போல நடக்கிறோம். இயேசு பொறாமப்பட்டாரா? இயேசு எரிக்கப்பட்டாரா? இயேசு சண்டை பிடிச்சாரா? இயேசு குருணா வியாதிய செயற்கையை உருவாக்கி மனுஷர்களுக்கு அனுப்பிவிட்டாரா? இயேசு செய்யலையே. அப்புறம் இயேசுவை பின்பற்றணும்னு சொல்றீங்க? எங்க மத்தியில இயேசு பேசுகிற போது சொன்னார், வியாதி உள்ளவர்களாய் காண்கிறேன். வியாதி என்ன வியாதி? ஆவினாம் இருக்குது. என்ன வியாதி சொல்லுங்க, கையெழுத்தினாலும் சொல்லுங்க. என்ன வியாதியை இயேசு கண்டார்? 2 பேர் ஏத்துனீங்க, கிரியா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உங்களுக்கு
இது பட்டும் படாமலும் அப்படியே மெழுகு மாதிரி விஷயத்தை சொல்லுங்க. என்ன வியாதி? டாக்டர்கிட்ட போறீங்க, ஏன் சீக்கிரம் சொல்றீங்க, உனக்கு மருந்து வந்து விட்டுருவார் டாக்டர். டாக்டர்கிட்ட போறேன், நான் சீக்கிரம் சொல்றேன், எனக்கு சுவாமின்னு சொல்றேன். சரி ஓகே, இந்த மருந்து பாவியில் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன வியாதி என்று சொல்ல வேண்டாம். என்ன அறிகுறி? என்ன அறிகுறி சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வியாதி நாம இருக்கா சொல்லுங்க. சகிப்பில்ல, வேற பொறாமை, வேற சண்டைகள், வேற. இது தெரியாட்டா வேதத்துல 2 இடத்துல நான் காட்டி கொடுக்கிறேன் உங்களுக்கு. கலாத்தியர்லயும் ரோமன்லயா சரி படிச்சோம் இல்லையா? அங்க இருக்குதா லிஸ்ட் போட்டு? பெரிய லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? நாங்க இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. எங்களுக்கு நல்லது வேணும், நல்லவர் வேணும், நல்ல பேர் வேணும். ஆனா நல்லவருடைய குணாதிசயங்கள் எங்களிடத்துல இல்ல. இயேசு தம்மை குறித்து எழுதப்பட்ட படியே அவர் போனார். வலதுபுறமோ இடதுபுறமோ அவர் சாயவில்லை. சாஞ்சி இருந்தால் அவருடைய சிலுவைப்பாடு பிழைச்சிருக்கும். ஒருவேளை சிலுவைப்பாடு இல்லாம போயிருக்கும், இல்ல சிலுவைப்பாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள போயிருக்கலாம். இயேசு நேரே போனார். அல்லேலூயா. நேரவன் என்று கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு. நான் தான். நீங்க சொல்லுவீங்களா? உங்களை கொலை செய்ய தேடுறாங்க. ஒஸ்லோவில் கிறிஸ்தவர்களை ஆவிக்குரிய சபை, உண்மையான ஆவிக்குரிய சபை, கர்த்தர்களை குறித்து சொன்னது போல எங்களை போல உண்மையான ஆவிக்குரிய சபை கொலை செய்ய பிசாசு வந்து நிற்கிறான். போவீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா கவியத்தை ஆமென் சொல்லுது. அல்லேலூயா. இயேசு 12 பேரை ஆயத்தப்படுத்தினார். சீசரை 12 ஒன்று தான் இயேசுவுக்கு காட்டி கொடுத்தது. இயேசுவை காட்டி கொடுத்தது 12 ஒன்று. இங்க இருக்க போனா எல்லாம் என்ன ஒன்றை தவிர மற்ற எல்லாம் என்ன காட்டி கொடுக்கும் போறாங்க. அல்லேலூயா. நாங்களும் இயேசு நடந்தது போல எங்களை குறித்து எழுதி இருக்கிறதை நோக்கி போக வேண்டும். அல்லேலூயா. என்ன எங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது யாருக்கு தெரியும்? எங்களை குறித்து உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து தேவனை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் குறித்து தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? என்ன அவருடைய நோக்கம்? ஹலோ, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நான் சொல்லி தந்தது. அம்மா அமைதியா இருக்கிறீங்க. என்ன இன்றைக்கு வாழ்வில் பயங்கர ஆயுதங்களோட வந்திருக்கிற மாதிரி நீங்க யோசிக்க அப்படியே தெரியுது உங்களுக்கு என்ன பார்த்தா? அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் அல்லேலூயா எங்களோட இருக்கிறார். ஆமென். என்ன எழுதப்பட்டிருக்காங்க குறித்து? வானத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவானவருக்கு முன்பாக இயேசுவை போல் மனுஷ குமாரனை போல் நாங்கள் மாற வேண்டும். இதான் எனக்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியே போனார். வாசிங்க எசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்புறம் 53வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்து? சீக்கிரமா வாசிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுக்குவேன் இல்லையா? உங்களோட கையில இருக்குது. வாசிங்க. அப்படியே எசாயா 53ல வச்சு கொடுங்க, மாத்திராதீங்க. அல்லேலூயா. எசாயா 53வது அதிகாரம் 2வது வசனம். அவரை குறித்து எழுதி இருக்கிறபடியே இயேசு போனார். வலதுபுறம் இடதுபுறம் சாயவில்லை. அவருக்கு வடிவாய் தெரியும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எங்களுக்கு வடிவாய் தெரியும். எங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் அதன்படி நடக்கிறோமா? இயேசுவோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆமென். ஒவ்வொரு வசனங்களும் சொல்லுற போது நான் இப்படி இருக்கிறேன் நீங்களே உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. வாசிங்க 53 2வது வசனம். 53:2. சரி வாசிங்க. இளம்பிள்ளைகளைப் போலவும் வறண்ட நிலத்தின் குளிக்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருக்கு என்னவாம்? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற வேரை போலவும். கற்பனை புரோகிராம், ஒரு படம் வரவன முகத்துல அம்சித்துக்குள்ள மனையில வரவன ஒரு படம். அதை வாசிக்கிற போது என்னவாம்? இளங்கிளையை போலவும் புதுசாய் துளித்து வருகிற ஒரு இளங்கிளை, ஒரு வேரில இருந்தோ ஒரு மரத்துல இருந்தோ வருகிற ஒரு இளங்கிளையை போல நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புற வறட்சியான ஒரு இடம். அல்லேலூயா. வறட்சியான இடங்கள்ல நிலமெல்லாம் வெடிச்சு வைக்கும் இல்லையா?
அந்த வெடிப்பான நீரூற்று இல்லாத ஒரு இடத்துக்குள்ள இருந்து அவ்வளவு வறட்சியான ஒரு இடத்துல ஒரு இளநிலை தோன்றுகிறது போல எழும்பினாராம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாது. இது என்ன காட்சி? இது என்ன காட்சி? இது வறண்டு போன இடம். யார் அது? இயேசு இல்ல, நாங்கள். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய், தேவன் இல்லாதவர்களாய், பாவ உணர்வு இல்லாதவர்களாய், தண்ணி விடாச்சா ஓடி போய் தண்ணி பைப்பை திறந்து அது குளிப்பக்கம் பைப்பை திறந்து விட்டுட்டு கிளாஸ்ல பிடிச்சு அப்பா கொஞ்ச நேரம் தண்ணிய வெளியில வர விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கப்ப கொடுத்து பிடிக்கிறது தண்ணி. நான் அப்படிதான் நான் குடிக்கிறேன். குளி தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக நல்லா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் நான் விரும்புவேன். ஆனா இப்படியாக இருக்க வேண்டிய ஸ்தலத்துல இருக்காமல் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய், ஒரு சனத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருந்த எங்களுடைய வறட்சியான வாழ்க்கையில ஒன்றும் உழைக்க முடியாத ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் துளி விடுகிறார். அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கு அவரை குறித்து? இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் அவமானத்தை தேடி வந்தார். அவமானப்பட்டு போய் இருக்கிற எங்களிடத்துல இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அவமானப்பட்டு ஒரு சனத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த என்னுடைய வாழ்க்கையில, வறட்சியாக இருந்த வாழ்க்கையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, வாழ்வு இருக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறி கூட இல்லாத, பாவம் செய்து தேவமகிமை அற்று உணர்வு இல்லாம இருந்த என்னுடையதும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னா பயப்படுவீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு பிறகு முதல் பயந்தீங்களா? ஓடி போய் நான் வந்து நிக்கிறேன் இயேசுன்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறேன். இப்படிதான் நாங்க செய்யறோம். ஏன்னா அப்ப பாவ உணர்வு எங்களுக்கு இல்ல. உமைந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்படிதான். என்ன இயேசு செய்துட்டார் தெரியாது. இயேசு வந்து கெத்செமனே தோட்டத்துல யாரை தேடுறீங்க? நான் தான் நசரேயனாக இயேசுவிட நான் தான் என்று சொன்னார். நாங்க என்ன செய்தோம்? பாவத்துக்கு ஓடி போய் நான் தான் என்று சொல்லி கொடுத்தோம். என்னுடைய பரிசுத்தத்துக்கு கொடுக்குறோமா? வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு எதிர்த்து நின்று ரத்தம் நாங்க இனி சிந்தையிலேயே. மறைச்சு போன எங்கட வாழ்க்கை, உரைச்சு போன எங்கட வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வாழ்க்கையில இளங்களை தோன்றியது இயேசு. இயேசு இயேசு ஓடி வந்து எங்களை தேடி வந்தார். அவரை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் அவமானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். எசாயா 53:2 படி என்னை பொறுத்தவரை ஆண்டவர் இயேசு அவமானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறபடியே போனார். நான் யார்? என்ன அவமானத்துக்கு நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்? இயேசுவுடைய நாமம் மகிமைப்படும்படியா எந்த அவமானத்துக்கு நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்? இன்னும் வீட்டுல பூடி தான் இருக்கிறான். வெளியில வர்றதே இல்லை. எம்பி அலுவலுக்கு போவேன், வீட்டுக்கு போவேன், பூட்டுவேன். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றோம்? எத்தனை பேர் இயேசுவினுடைய இந்த அவமானத்தை மூடுறோம்? எப்படி இயேசுவினுடைய அவமானத்தை நாங்கள் மூட முடியும்? ஆத்துமாவையும் செய்வது நான் மாத்திரமே. அல்லேலூயா. இயேசுவை வாழ்வது நான் மாத்திரமே. சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வந்துட்டு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவமானத்துக்கு இயேசு ஒப்புக் கொடுத்தார். தன்னையே பார்க்க இல்ல, தன்னை மானம் போவனை பார்க்க இல்ல, அவரை பார்க்கிற போது அழகு இல்ல. சொல்லுதா? வாசிங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஐயா, இந்த சபையில இருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அழகா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் தன்னுடைய அழகை பார்க்காமல் அவமானத்துக்கு கர்த்தரை ஒப்புக் கொடுக்கல, மனுஷனாய் ஒப்புக் கொடுத்தபடியினால இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன். காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்தின் பார்வையிலையும் தேவனுடைய பார்வையிலும் நாங்கள் அழகா இருப்பதற்கு காரணம் இயேசுவினுடைய அவமானம். அவர்களுக்கு தன்னை அவமானத்துக்காக ஒப்புக் கொடுத்தபடியா. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கதை சொல்லக்கூடாது, ரோசம் வந்துடும் எங்களுக்கு. ஒரு நாள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல, என்ன இன்னைக்கு ஒரு ஷூ போட்டுக்கிட்டு வந்தீங்க, ஒரு மாதிரி கெடுக்க நிற்குது, இது போதுமே மனசை உடைக்கிறது. ஓமா இல்லையா? அதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்றது, உங்களுடைய பொறுமையினால உங்களோட குடும்ப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்தது கணக்கு கலைக்கையில நேரம் போகுது. எசாயா 53:3 வாசிங்க. முதலாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? முதலாவது காரியம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? முதலாவது ஒன்றுதான் இப்ப பார்த்தோம்.
முதலாவதுல இரண்டாவது எசாயா 53:3 வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். கழித்து போடப்பட்டார். நாங்கள் அவரை எண்ணாமல் போனோம். யார் எண்ணாமல் போனோம்? என்னை தேடி வந்து என் வியாதியை பார்த்து, என்னுடைய புண்களை பார்த்து, எங்கள் காயத்திலே எண்ணெய் பார்த்து, அதை கழுவி கிளீன் பண்ணி காயங்களுக்கு பேண்டேஜ் போட்டு கட்டி, எங்களுடைய இறுதிய காயங்களை எல்லாம் குணமாக்கி, எங்கள் வேதனைகளை எல்லாம் குணமாக்கி, பத்தாவது எங்களோடு ஒட்டி கொண்டிருந்தது எல்லாத்தையும் காத்து ஜீவனோடு வைத்த அந்த தேவனை நாங்கள் என்ன செய்கிறோமா? கழித்து போடப்பட்ட ஒரு இடம். அவரை நாங்கள் நினையாமல் போனோம். அவரை நாங்கள் நினையாமல் போகிறதற்கு நாங்கள் மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை படைத்தவர். படைத்தவரை பார்த்து ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறவருக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்தால் தேங்க்யூ பிரதர், நன்றி, நான் பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சு விடட்டா, கார்ல கூட்டி கொண்டு விட்டான், கேட்கிறோமா இல்லையா? இயேசு எந்த மனுஷனும் செய்யாத பெரும் கிருபையை எங்களுக்கு செய்தாரே, அவரை நினையாமல் கழிச்சு போடுகிறோம். காலையில இருந்து மாலையில இரவு படுக்கைக்கு போகிற வரையில இயேசு என் சிந்தனையில இருக்கிறாரா? நாம் செய்கிற காரியங்களில் இருக்கிறாரா? நாம் எடுக்கிற முடிவுகளில் இயேசுவினுடையதா? ஒரு வீட்டை வேண்டிட்டு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு 5 பேர் கேட்டுட்டாங்க. எந்த மெசேஜ் இருக்கிற ஆண்டவரை யாருக்கு கொடுக்கிறது? வெளிப்பாடு தாங்க. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பிரச்சனை வருது, அது ஒரு காரியத்தை கொஞ்சம் முடிவெடுக்கணும். எனக்கு வந்து தேச மண்டையெல்லாம் குழம்புது. இதை குறிச்சு நான் திரும்ப முதல்ல சொன்னேன், இதை சொல்றது தப்பா நினைக்காதீங்க, உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, சீர்படுத்த. அல்லேலூயா. மண்டையெல்லாம் குழம்புது. ஏன் குழம்புது மண்டை? ஏன் குழம்புது மண்டை? ஏன் குழம்புது மண்டை? ஏன் இதயம் போராடுது? ஏன் பிரச்சனைக்கு முடிவு காண முடியல? கழிச்சு போட்டுட்டோம். என்னத்தை கழிச்சு போட்டோம்? என்னத்தை கழிச்சு போட்டோம்? சரியான முடிவு தரக்கூடியவரை கழிச்சு போட்டுட்டோம். தேடுறது இல்ல, காணாது. அவரை ஒழுங்கா தேடினா உத்தமன் இடர மாட்டான், நீதிமான் இடர மாட்டான். அவனுக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நீதிமானை ஒரு தரம் ஒன்றும் செய்ய முடியாது. விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். அல்லேலூயா. ஏன் குழப்ப மாட்டேங்குது? ஏன் பிரச்சனை? என்னதுக்கு கவலை? போன முறை கூட ஆண்டவர் கதைக்கிற போது சொன்னார், அனாதை என்று நினைக்காதீங்க, ஒரு சில மில்லியன் நினைக்காதீங்க, நான் உறவாட ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் உறவாடுறீங்க? அவரோட எத்தனை பேர் உறவாடுறீங்க? இப்படி எத்தனை நாளைக்கு குந்தி நாங்க இருக்கிறது? சபை வளர வேணும். உன்னால சபை தடப்படுறதை விட வேதமே சொல்லுது, உங்க கண்ணு விளறதா இருந்தா இப்ப நினைக்கிறீங்க, அப்ப நீ என்ன சபைக்கு வரவேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நான் சொல்றேன்னா இடரெல்லாம் தவிர்த்து போடுங்க. அல்லேலூயா. சிந்தனைய குழப்பம் வருதா? தூக்கி எறிய கூட வாழ்க்கை ஸ்டைல மாத்துங்க. வாழ்க்கை ஸ்டைல மாத்துங்க. வாழ்க்கை ஸ்டைல் மாறாதபடியா தான் எங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற எழுத்தின்படி அந்த வார்த்தை போக முடியல. அவர் கைத்தப்பட்டு இங்க இழுப்ப, நாங்க இங்க இழுக்கிறாங்க, நாங்க இழுத்து இங்க போற நினைக்கிறது, கடைசியா 2க்கும் இடையில இப்படியா போறது. அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா அப்படி செய்யல. தன்னை குறித்து தீமையா தான் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுக்கு தெரியும். அவரெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்தார். அல்லேலூயா. அவரே எழுதி வச்சுட்டு வந்துட்டு அவர் பூமியில மனுஷன் தேவனா இருந்து எழுதினார், மனுஷனா வந்து செய்து முடித்தார். அல்லேலூயா. இயேசு செய்து முடிச்சாருண்டா, பிதாவான தேவன் எழுதி வச்ச எழுத்தின்படியே இயேசு நடந்தாருண்டா, இயேசுவானவர் பிதாவுக்குள்ள, இயேசுவானவர் எனக்கு எழுதின எழுத்தின்படி என்னால் நடக்க முடியும். எனக்கு எழுதப்பட்ட எழுத்து என்ன? பரலோகம் வர வேணும், பரலோகம் வர வேணும். அல்லேலூயா. பரலோகம் வர வேணும். இதுதான் நம்ம எங்களை குறித்து எடுத்துக்க வாங்க. ஆனா பரலோகம் போறதுக்கு இந்த பூமியில நாங்க சில காரியம் அவருக்காக செய்ய வேண்டும். அங்க போற போது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன குறித்து எழுதி இருக்கிறது தெரிய வேண்டும். அவன் ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, நாம் பேசும் வரையில வாசி. ஒரு வார்த்தை உன்னோட பேசும், எப்ப பேசும் தெரியாது. 1ஆம் அதிகாரமோ 2ஆம் அதிகாரமோ 15 அதிகாரம் வாய்ச்சா பிறகு பேசுவாரோ தெரியாது. ஆனா பேசுவார். போற நமக்கு முதல்ல அம்மா வந்து சாட்சி கொடுத்தார். ஓமா கொடுத்தீங்களா இல்லையா? நான் கேட்கத்தான் ஞாபகம் வருது.
அதுல நின்றா ஒரு பிரச்சனையே வராது. இன்னைக்கு ஏன் மனுஷனுக்கு பிரச்சனை? ஏன் மண்டைக்கு குழப்பம்? ஏன் குழப்பம்? ஏன் குழப்பம்? புட்டுக்கு எரிய வேண்டியது எரிய. ஏன் பிரச்சனை? ஏன் காரணம்? ரோட்ல நிக்குது, பிரேக்கு கொஞ்சம் மூடிடுது. அல்லேலூயா. ஏன் என்னோட வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் போராட்டங்கள்? ஏன் வருகிறது? போன நம்ம செய்தி அந்த வீடு பண்ண சாட்சி சொன்னேன். சரி, நான் அதை சொல்லல. ஓகே, பிறகு நான் கதைக்கிறேன் வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷர்கள் உலகத்தையே பார்க்கிறார்கள். அதான் சொல்ல வருது. அல்லேலூயா. தேவனை பாருங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் பட்சபாதகம் இல்லாதவர், யாரையும் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அவர் எழுதியிருக்கிற பிரகாரமே போனார். நான் கடித்து போடுகிறேன். கடித்து போடப்பட்ட இடத்திற்கு அவர் கடந்து வந்தார். முதலாவது 3வது காரியம் எசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இயேசு எனக்காக நன்மை செய்வதற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை, நம்முடைய பாடுகளை, எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். ஆனா நாங்க என்ன சொன்னோமா? அதனுடைய இயேசு எனக்காக மட்டுமல்ல, அவர் அங்க இஸ்ரவேல்ல பிறந்தவர், யூதர்கள் மத்தியில பிறந்த அவர்களுக்காக, எல்லாருக்காகவும், இந்த பூமியில பிறந்த சகல மனுஷர்களுக்காகவும், பிறந்தவர்கள், பிறக்கிறவர்கள், இனிமேல் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் பிறக்க போகிறவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தாராம். அல்லேலூயா. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு அங்க சேர்ச்சில காசு கொடுக்கணும், அதான் ஞானஸ்நானம் எடுத்தவர். இப்படிதான் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு அங்க சேர்ச்சில மாசம் காசு கொடுப்படுது. நாங்க மாசம் இலங்கையில ஒரு சகோதரிக்கு செய்யறோம். ஞாபகம் இருக்கா? புருஷன் சொல்றாங்க, உனக்கு சேர்ச்சி தர, நீ வேண்டி சாப்பிடு, நான் உனக்கு வர தேவையில்லை, கொழும்புல இருக்கிறேன். மனுஷிய விட்டுட்டு, மனுஷிய பதுமையில விட்டுட்டு அவர் கொழும்புல இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணியை கொடுத்தார். இது அதுக்கு மேலே ஒருபடி யோசிக்கிறது. அது சேர்த்து உனக்கு செய்யும், நீ வேண்டி சாப்பிட வேண்டியது. என்ன சேர்த்து உனக்கு புருஷனா? புருஷன் செய்ய வேண்டிய வேலையை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பே கட்டி நீ விட்டுட்டு இருந்திருக்கலாமே. பார்க்க வக்கில்லாத உனக்கு எதுக்கு மனைவி? கீழ்ப்படிய விருப்பம் இல்லாத உனக்கு எதுக்கு புருஷன்? முதல் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பழகினாத்தான், மனைவியை நேசித்து பழகினாத்தான் தேவனை நேசிப்பாய், தேவனை நேசிக்க முடியும். இல்ல நாங்க ஹை லெவலா யோசிப்போம், ஆனா சாதாரணமா இருக்கிற காரியங்களை விட்டு விடுறது. தேவனுடைய பிள்ளைகளை புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கல்யாணம் கட்டாதீங்க. அப்படி கட்டுனீங்களா எங்களுக்கு பிரச்சனை. மனைவியை நேசிக்க விருப்பம் இல்லையோ தயவு செய்து கல்யாணம் கட்டாதீங்க. நீங்க மனைவியை நேசிக்காட்டா சபை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வரும். சபை மனைவி மாற பார்க்கும்படி வேதத்தில் எழுதப்படவில்லை. உத்தம விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் தாய், பேரன், பேத்தி, பிள்ளைகள் இல்லாட்டா அவ்வளவு வேதத்தில் இருக்கு. ஓமையா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எங்களுக்காக பிறருடைய நன்மையை தேடி போனார். எசாயா பாத்தீங்க இல்லையா? 4வது வசனம். பிறருடைய நன்மையை தேடி வந்தார். நாங்க என்ன நன்மையை தேடுறோம்? நாங்க தெரிஞ்சவங்களுக்கு செய்வோம், சாப்பாடு இருந்தாங்களுக்கு செய்வோம், கார்ல ஏத்திக்கிட்டு போனாங்களுக்கு செய்வோம். ஏசப்பா சொன்னார், யார் உனக்கு திருப்பி செய்ய மாட்டானோ, ஏழைகளையும் சப்பானிகளையும் வசதி இல்லாதவர்களையும் நீ விருந்துக்கு கூப்பிடு, அவர்கள் தான் உனக்கு திருப்பி செய்ய மாட்டார்கள். இதை குறித்து நான் ஒரு செய்தி எடுத்தேன். ஏழைகளிடத்துல, ஏழைகளுடைய இருதயத்துல இடம் இருக்கும். நாம இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க எந்த சேர்த்துல ஆமே ஞாபகம் இருக்குது. நல்லது, கை கொள்ளுங்க. ஆமென், கை கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னவா? பிறருடைய நன்மையை தேடி போனார். நான் என்ன நன்மையை தேடி போகிறேன்? இயேசு தன்னை குறித்து எழுதி இருக்கிறபடியே இந்த வசனத்தின்படி பிறருடைய நன்மையை தேடி ஓடி வந்தார். நான் யாருக்கு நன்மை செய்ய ஓடுறேன்? நான் யாருக்கு நன்மை செய்ய ஓடுறேன்? நேற்று நாங்க கடைக்கு போனோம். அப்படியே அங்க பார்த்து 1-2 உடுப்போம்னு பார்த்தா டேனியலுக்கு தான் விழுக்க போனது. கடைசியா வாச்சது என்னுடைய மேனேஜர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இலங்கை காசுக்கு 20,000 ரூபாய். இப்ப 20 கொஞ்சம் கூட போயிட்டு. அந்த 20,000 இலங்கையில ஒரு குடும்பத்துக்கு இருந்தா
ஒரு 2 பிள்ளையோட இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு அந்த 20,000 இருந்தா 1 மாசம் சாப்பிட்டுருங்க. என்னுடைய ஆண்டவர் நான் கொடுக்க மாட்டாங்க செய்யணும். கர்த்தருக்கு சோத்திரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து, எவ்வளவு உன்னதத்துல உத்தமமான இடத்துல எவ்வளவு எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேற்று சாப்பாடு கேட்கவே இல்லை. சீவன் குட்டிகளே சாப்பாடு வேண்டி தந்தேன். கிட்டத்தட்ட 180 சொச்சம் வந்தது. சோத்திரம். நான் உடனே கணக்கு பார்த்தேன். இலங்கை காசுக்கு எவ்வளவு வருவீங்க? கிட்டத்தட்ட 3,500 ரூபாய் வரும் இலங்கை காசுக்கு. நான் குடும்பத்துக்கு கொடுத்திருந்தேன். அவர் அங்கிருந்து சொல்ல வேண்டாம். நான் அதை அவர் செய்ததை சொல்லி காட்டீங்க. என்னுடைய நினைவை நான் யோசித்தேன். நான் என்ன செய்கிறேன், என்ன நிலைமையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 23 குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட அந்த காசு ஒரு காணும். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் எவ்வளவா எங்களை வச்சார். என்ன காரணம்? என்ன காரணம்? பிறருடைய நன்மையாகிய எங்களை தேடி கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால இப்படியா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் செய்கிறேனா? பிறருடைய நன்மைக்காக நான் வாழுகிறேனா? இயேசுவுடைய சித்தம் அதுதானே. கால் கழுவுற ஊழியம், மற்றவருடைய பிரச்சனையை, மற்றவருடைய வேதனையை, மற்றவருடைய பாட்டை நான் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு பூமியில வந்து கால் கழுவினாரா? இயேசு தன்னை தாழ்த்தினாரா? பாருங்க, படைச்ச தெய்வம் தன்னால படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி பிறருடைய நன்மையை தேடினார். அல்லேலூயா. யார் தேடினது? ஹலோ, இருக்கிறீங்களா? இப்பதான் பைபிள் ஆழமா வாசிப்பீங்க. கேக்குதா? நித்திர வேண்டாம் இல்ல. சரி, சோதனை நித்திர வேண்டாம். இல்ல, குட் நைட், காட் பிளஸ் யூ. போய் கடுதையில அந்த படுத்து நல்லா நித்திர கொள்ளுங்க. ஆமென். பின்னுக்கு கை காட்டுறேன் தான் சொன்னேன். ஆமென். அல்லது பிறருடைய நன்மையை தேடி இயேசு வந்தார். நான் என்ன செய்யறேன்? இந்த இயேசப்பா ஒரு மாசம் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்கிறேன். பணத்தை மட்டும் நாங்கள் பணத்தை விடுங்க. நீங்கள் வேலை செய்யறீங்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்குரிய ஆசீர்வாதம் கற்றுத்தாங்க. ஒரு ஏதாவது எந்த வழியிலே ஆகுது. இயேசப்பாவுக்கு கடந்த மாசம், இந்த மாசம் முழுவதும் நான் எந்த வகையில் பிரயோஜனமாக இருந்தேன்? நான் என்ன செய்தேன்? இயேசப்பா எனக்காக அவர் கழித்து போடப்பட்டார். எனக்கு நன்மை வரும்படி தன்னுடைய நன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுட்டு, இயேசுவுக்கு பசி வந்த கூட சாப்பாடு கூட இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் இருக்கா? இயேசுவுக்கு பசி வந்த போது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடும் கிடைக்கல. அவருக்கு வானத்தை பூமியை படைச்சு மண்ணாவை தேவதூதர்கள் உணவை ஜனங்களுக்கு கொடுத்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000க்கு மதியவர்களுக்கு போஷித்து 12 கூட நிறைய எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தவருக்கு ஒரு நேரம் பசி, சாப்பிடுறதுக்கு இடமும் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆளும் இல்லை, ஒரு வழியும் இல்லாம மரத்துட்டவாங்க. அத்தி மரத்துட்டேன். ஏதாவது இருக்குமான்னு வந்து பாக்குற மரம் கூட மாத்திட்டது. அவ்வளவு ஏமாற்றம். நேரவருக்கு அவ்வளவு ஏமாற்றம். நாங்கள் மாறக்கூடாது. ஆனா இன்னைக்கு எத்தனை முறை நாங்க பிசாசுக்கு ஏமாந்து போறோம். இயேசு நான் ஏமாறக்கூடாது தான் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொண்டாரு. என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரையில எத்தனை முறை பிசாசுக்கு நாங்கள் ஏமாந்து போறோம். இவ்வளவுக்கு சபைக்கு வந்து வீட்டிலையும் நான் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ஸ்தோத்திரம், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எத்தனை முறை பிசாசுக்கு நாங்கள் ஏமாந்து போறோம். பிசாசுக்கு நாங்கள் ஏமாந்து போறதுக்காக இயேசு எங்களுடைய நன்மையை தேடி எங்களுடைய நன்மைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. சாரி, இயேசு எங்களுடைய நன்மைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சரியா? பாக்குறீங்க? ஆமென். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய நன்மை எதிர்பார்க்காமல் எங்களுடைய நன்மை, அதான் நான் சொல்றேன், நேசிக்கிறது போல செய்து காட்டினாரா? அடுத்தது வாசிங்க 5ஆம் வசனம். நம்முடைய முள்ளுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்னுடைய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு எனக்கு மேல வர வேண்டிய என்னுடைய தண்டனை அவர் தன்மையில சுமந்து கொண்டு எனக்காக அவர் பழி வாங்கப்பட்டார். இப்படி சொன்னதான் உங்களுக்கு இல்லையா? இயேசு எனக்காக பழி வாங்கப்பட்டார். என்னுடைய பாவம், நான் செய்த பாவம், தேவனுக்கு விரோதமாக பிசாசோட சேர்ந்து செய்த எல்லா பாவங்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா அநியாயங்களும். பாவம் செய்யதாக்கள் யாராவது இருக்கிறீங்களோ சபையில? கையெழுத்துங்கப்பா. போன ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தர்களை பரிசுத்தமாக்கி அனுப்பினார். இன்னைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு கிழமை இன்னைக்கு ஞாயிறோட ஞாயிறு 8 நாள் பாவம் செய்யாத பரிசுத்தவன் யாராவது இருக்கிறீங்களோ?
இருந்த கையெழுத்துக்கு தேவனாம் மகப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பழி வாங்கப்பட்டார். என்னுடைய நான் செய்த தவறுக்காய், நான் செய்கிற தவறுக்காய், இனிமேல் செய்ய போகிற தவறுக்காய் இயேசு பழி வாங்கினார். அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர் போனார். ஆனால் என்ன குறித்து எழுதியிருக்கிறபடி நான் போவனா இருந்தா இன்றைக்கு இயேசுக்கு இந்த நிலைமை இருக்காது. நான் கதைக்கிற போது இயேசு சொன்னார், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களால் தான் எனக்கு அதிக வேதனை. சொன்னவரா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களால் தான் எனக்கு அதிக வேதனை. அடுத்ததுக்கு போங்க. 5வது காரியம், 5வது காரியம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பாண்டினார். ஆமென். 53:7 இருந்து நீங்க 12 வரையில வீட்டை போய் வாட்சி பாருங்க. நான் ஷோர்ட்டா சொல்லிருப்பாங்க, போற டைம் ஆகுது. என்னவாம் இயேசு என்ன செய்தாருன்னு சொன்னா, எங்களுக்காக மரணத்தை எமக்காக ஜெயிக்கும்படி மரணத்தையே இயேசு தேடி போனார். மரணத்துல இருக்கிற யாரையாவது கர்த்தருடைய நாமத்துல கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படி கிரிகை நடப்பிக்க யார் நீங்க போறீங்க? யார் நாங்க போறோம்? என்று சொல்லுகிறது, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானா விடுவே. எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? ஆமென். வசனம் சொல்ல தெரியுது, ஆனா கிரிகை இல்லையே. வேதம் சொல்றது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசு தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே தன்னுடைய பிள்ளைகளாகிய தன்னால படைக்கப்பட்ட மனுஷர்களாகிய எனக்காக உங்களுக்காக அவரே மரணத்தை தேடி போனார். முதல்ல சொல்லிட்டேன், இயேசுவை தொட்டு கேட்கிறாங்க, யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்கிற போது நசரேயனாகிய இயேசுவை. நசரேயனாகிய இயேசு யாருன்னு அவருக்கு தெரியல. வெளிச்சமில்லை, இருட்டில தேடினபடியால இயேசுவை தெரியல சொன்னாதீங்க. நாங்கள் தீபந்தத்தோட வந்தார்கள், வெளிச்சத்தோட வந்தார்கள் இல்லையா? இயேசு முன்னுக்கு போய் நின்று சொன்னார், நீங்க என்ன, நான் தான் நசரேயனா, நான் தான் அவர். என்ன தேர்றது உண்டானால் என்னோட இருக்கிற இந்த பிள்ளைகளை போக விடுங்க. இயேசு மரணத்திலும் தனக்கு மரணம் வந்தாலும் எங்களை காப்பாற்றின தெய்வம். இதான் ஒரு தகப்பன் தாய் சொல்லி செய்யற காரியம் இந்த பூமியில. அல்லேலூயா. தங்க பிள்ளைங்க நடந்துட கூடாது. ஆனா பிள்ளைகள் சொல்லுங்க, ஏதோ பெரிய கதையெல்லாம் கதைப்பேன், எல்லாம் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை தேடி இந்த இயேசு ஓடி போனார். மரணத்தை கண்டு இயேசு பயப்படவில்லை. உண்மையில இயேசு மனுஷனா இருந்தபடியால என்ன போல உங்களை போல இயேசு அந்த சூழ்நிலை நானும் நீங்கள் இருந்தா பயந்து இருப்போம். அல்லேலூயா. ஆனா இயேசு பயந்தாரா? பயத்தை புறமே தள்ளினார். வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவதில்லை. வெளிப்படுத்துற விசேஷம். ஆமென். பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அது பயமா இருக்கு. இன்னைக்கு சபையில கதைக்கிற கதை பயமா இருக்குது, பயமா இருக்கு. ஏதாவது நடந்துடுமோ, இந்த பிள்ளை ஏதாவது செய்திடுமோ. அல்லேலூயா. குழந்தை பிள்ளையா இல்லையே, வளர்ந்துட்டான். செத்தா உயிரை எடுத்தீங்க, நேரம் நரகலாம். திருவிருந்து பந்தையில பங்கிட்டா என்ன, திருவிருந்து பந்தையில என்ன கலந்து கொண்டா என்ன, வாழ்க்கை பூரா கட்டதுக்கு தசமம் காணிக்கையும் கொடுத்து நேரத்தை கொடுத்து நீங்க ஜெபிச்சு அவருடைய இருந்திருந்தா என்ன, தன்னுடைய உயிரை யார் யாரும் எடுக்கிறான்னு நேரம் நம்ம நரகம் தான். அவருக்கு வேற வழி இல்லை. இயேசுவே அனுப்பி விட்டுருவார் ஓடன்னு சொல்லி. இல்லையா? எங்களோட உயிரை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, எங்களுக்கே இல்லை. ஆனா எங்களால் எடுக்க முடியும், ஆனா அனுமதி இல்லை. அனுமதி இல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று அது பாவம். அதுக்குதான் அவர் கேட்டேன், ஆண்டவரே யாருக்கு ஆண்டவரை கொடுக்குறது, யாருக்கு ஆண்டவரை கொடுக்குறது? கதை சந்தோஷப்படுவாரா? என்னோட வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களை குறித்து எழுதி இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? என்னுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். கேட்காட்டா இல்ல. ஆனா கேட்காம பெற்றுக்கொள்றோமே அது பாவம். கேட்காம பெற்றுக்கொள்றோமா அது பாவம். கேட்காம இயேசுவிடத்துல இருந்து வராததுதான் பாவம். இயேசுவிடத்துல இருந்து வராததுதான் பாவம். அப்ப நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசு இதை செய்வாரான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அல்லேலூயா. எல்லாம் நல்லது போல இருக்கும். நல்லது நல்லது நல்லது, கடைசியில மரணத்துல கொண்டு வந்து நிறுத்துவான் என்று சொல்லி எங்களை மத்தியில இயேசப்பா கதைக்கிற போது சொன்னார். அல்லேலூயா. எது உங்களோட பார்வைக்கு, நினைவுக்கு, சிந்தனைக்கு சரியா படுதோ செய்யாதீங்க. என்ன பிரச்சனை சொன்னா வெயிட் பண்ண விருப்பம் இல்லை. ஒரு காரியம் வந்தா உடனே முடிவெடுக்கணும். நேற்று எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த கேண்டி நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டேன் வந்ததா, திரும்ப கூப்பிங்க போறது. அது பாவம் என்றுதானே நிப்பாட்டினீங்க. அதுக்காக பிரச்சனை வருதுன்னு நிப்பாட்டினீங்க. யார் சொல்லி நிப்பாட்டினீங்க? யாரும் சொன்னதா உங்களுக்கு?
உணர்த்தப்பட்டது, நிப்பாட்டினீங்க, பிரேயராக போறீங்க. அம்மா அப்பா என் போன்ல ஒரு 2 நிமிஷம் போன் அடிச்சு நேரம் கதைச்சா என்ன, ஒரு 50 குரோன் போகும், ஒரு 100 குரோன் போகும், விஷயம் முடிஞ்சுது. 100 குரோனோட விஷயம் முடிஞ்சுது. அதான் ஆண்டவர் எங்களோட வீட்டில் கதைக்கிற போது சொன்னார், உங்களுடைய ஜெபங்களை குழப்பும்படி அநேகரை வீட்டுக்கு அனுப்பி என்னை கனம் பண்ற நேரத்துல என்னை கனம் பண்ணாமல் மனுஷர்களுக்கு இடம் கொடுத்து நீ பாவம் செய்யும்படி பிசாசு திட்டம் போடுறான் கவனம் சொன்னவர. உடனே அதுகளை நாங்கள் எடுத்து எங்களுக்கு ஏற்றமான எடுத்து பார்க்க வேணும். நாய் கத்தினதை தின்றதுக்கு திரும்ப போகும், நான் போகக்கூடாது. நான் நாயா? எனக்கு வாழை இருக்கு. நான் தேவனால படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிரதிநிதி. இன்னைக்கு இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேணும். அதான் இயேசு எங்களை குறித்து எழுதி இருக்கிற காரியம். அல்லேலூயா. இதுக்காக தான் இயேசு மரணம் வந்து பார்க்காம மரணத்துக்கு நேராக போனார். இந்த பிள்ளைக்கு வர்ற மரணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த பிள்ளை நல்லா இருக்கும், இந்த பிள்ளை நல்லா இருக்கணும். இது என்னடா திரும்பி நாய் கக்கிறத தின்ற மாதிரி போறது. சரி நிப்பாட்டிக்கங்க, இது வேண்டாம். அல்லேலூயா. நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு இயேசு இல்லாட்டா உலகம் சொன்னாங்க பிறகு பேருந்து அழக்கூடாது. இந்த போதகத்தை சொல்ல கேட்காமலும் சபைத்தின் சங்கத்துக்கும் கொஞ்சம் புரிய ஆளானேன்னு சொல்லி கதறுவார். அதே பிறகு சாட்சியா சொல்லுவீங்க. ஆமென். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு சொல்லல, காதல வந்தபடியாக சொல்லிட்டு போயிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மரணம் என்று கூட பார்க்காம என்ன வடிவா விளங்கிக் கொள்ள முடியும். அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க வைப்பாங்க, சரியா? மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க, இலங்கையில் நிற்கிறவங்க வைப்பாங்க, நோர்வேல இருக்கிறவங்க வைப்போம். மோட்டர் சைக்கிளில் போறீங்க, இன்னும் 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு மரணம் பெறப்போகுது. உங்களோட மோட்டர் சைக்கிள் அடிபட்டு நீங்க சாக போறீங்க. உங்களுடைய அம்மா அப்பா நிப்பின மாதிரி இந்த பிள்ளைக்காக நான் சாகுறேன் நிப்பினமா தெரியுமா? முதலியர்களுக்கு இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். இயேசு இதை விட பெரிய ஒரு மரணம் தெரியும். பாவத்தினாலே இந்த பிள்ளை மறிக்க கூடாது, அவள் வாழ்ந்திருக்க வேண்டும், அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த இயேசு தனக்கு ஒன்றுமே வைக்கல. பிதாவானவர் தனக்கு கொடுத்த பாத்திரத்துல பாரம் பண்ணி அதுல மகிழ்ந்தார். இயேசு சிலுவை மரணத்தை சந்தோஷத்தோட முழுமனதோட, ஒருவருடைய கட்டுப்பாடும் இல்லை, ஒருவருடைய கண்டிப்பான காரியமும் இல்லை, தானே சுயமாய் வந்து இயேசு தானே வந்து எனக்காக உங்களுக்காக சிலுவையை அவர் சுமந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீண்டும் கொண்டார். ஒரு தரம் இயேசுவை கட்டாயப்படுத்து இருக்கா வேதத்தில்? அப்படி இல்ல. ஹலோ, நித்திர ஓடுறீங்க விளம்புங்க பார்ப்போம். முக்கியமான நேரத்தில் அப்படியே நித்திர மயக்கம், அப்படியே சுலாவி வரும், அப்படியே குருணா கோவிட் பெறவிடலாம். ஆமே. அல்லேலூயா. இந்த மெக்கானிக்கான நித்திர உள்ள பொருள் கேட்டவரும் போயிட்டு அவரோட சரி சொத்து அதுதான் பரவாயில்ல, உத்தமன். நான் நித்திர உள்ள பொருள் கேட்டுட்டு போகுது சொத்தினா. அல்லேலூயா. உண்மையா உத்தமன் தான். ஆமே. இது மற்றவர்கள் என்ன செய்தது? நான் இருக்கிறேன் அப்படியே இருந்து வாய்ப்பு அப்படியே திறந்தே இருக்கும், அப்படியே தலைக்கல்வி அப்படியே நான் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கவனிச்சு ஆசையே இல்லையோ. சரி, இப்போ தியானத்தில் போயிட்டு அவன் மரணத்தை நான் சந்திக்க கூடாது. நான் கதைக்கிறது இந்த பூமியில எங்களோட மாமிசத்தில் வர்ற மரணம் இல்லை, நித்திய அக்கினியாகி அந்த மரணத்துக்கு நான் நீங்கள் போகாத படிக்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நித்திய மரணமாகிய மரணத்துக்குள்ள நானும் இப்ப பிசாசு வேற காரியம் எல்லாம் போடும். இவர் ஏன் இது எடுத்தவர், இவர் என்னத்துக்கு இதை சொன்னவர், இது என்னத்துக்கு போட்டவர். வருதா? நான் அவளை பார்க்கவே இல்லை, கண்ண முடியும்னு இருக்கேன். வருதா மாட்டேங்கல, வருதா மாட்டேங்கல, வருதா மாட்டேங்கல. புடுங்க எடுத்து தூக்கி குப்பையில போடுங்க, அது எனக்கு வேண்டாம். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். சத்தத்தை முடிஞ்சது. நான் இந்தியோட முடிஞ்சதுமா. அல்லேலூயா. இங்க வந்தா இதுதான் கரைச்சல், இதுதான் பிரச்சனை. ஒன்று சொல்லக்கூடாது, ஒன்று செய்யக்கூடாது. எத்தனை சிந்தனையெல்லாம் மண்டையில போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார், நீங்க உட்காந்து நான் நல்ல இடத்துல கொண்டு வச்சிருக்கேன். அல்லேலூயா. உங்களை நான் நல்ல இடத்துல கொண்டு வச்சிருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க. சொன்னவரா நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்றது பிசாசுக்கு தெரியும். உனக்கு நான் வச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை பிசாசு கெடுக்கிறதுக்கு இந்த காரியங்களை செய்கிறான். அல்லேலூயா. முதலாவது நான் பயன்படுத்துறது மண்டையை போட்டு குழப்பி அடிச்சு கூத்தாடி. நான் கேட்டேன் இந்த மனுஷிட்ட, என்னத்துக்கு முடிவெடுக்க, ஏன் இதுக்கு இந்த
காரியத்தை குறித்து ஏன் இவ்வளவு கலக்கம்? ஏன் கலக்கம்? ஏன் கலக்கம்? முடியுமென்னா அடுத்த போது பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. சுருக்கமா சொல்ல போனா பாவம் தான் காரணம். பாவத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். இயேசு எனக்காக இவ்வளவு செய்த நான் சொன்னது சொட்டு முடிச்சுட்டேன். சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. எங்களுக்காக இயேசு செய்து முடிச்சது பெருசு பெருசு. 6 மணித்தியாலங்களே அவர் சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. 3 ஆணில 6 மணித்தியாலம் சிலுவை இறங்கி வாண்டு கேட்டாங்க. உண்மையா கேட்கிறேன். உங்களுடைய சபை தேவனுடைய சத்தியத்தை அறிஞங்க பாருங்க எல்லாருமே. அல்லேலூயா. பாக்குறீங்களா? சிலுவையில இருந்து இயேசுவால் இறங்கி வர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? வானத்தை பூமியை படைத்தவர்கள் இறங்கி வர முடியுமா முடியாதா? ஏன் அவர் இறங்கி வர இல்லை? ஏன் இறங்கி வர இல்லை? அவமானப்படுத்துறாங்க. நீ தேவனானால் சிலுவையில இருந்து நீ இறங்கி வா. பக்கத்தில் இருக்க கண்ணன் சொல்றான், உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள். ஏன் சிலுவையில இறங்கி வர இல்லை? ஏன் அந்த அவமானத்தை தாங்கிக்கொண்டு அந்த சொன்ன அந்த அவமான நிந்தியான வார்த்தையை அவர் சகிச்சு கொண்டு ஏன் சிலுவையில இருந்து இறங்கி வர இல்லை? யாருக்கு பதில் தெரியும்? எங்களுக்காக சொல்லாதே, எனக்காக சிலுவையில கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நினைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தன்னுடைய மாமிசம் இச்சை ஆசைகள் எல்லாத்தையும் சிலுவையில அறையவனுடைய தெரியும். அரைஞ்சு போட்டு இவங்க கரட்டி எடுப்பாங்கன்னு தெரியும். அதனால அவர் சிலுவையில இருந்து வெளியில வர நான் முன்மாதிரியே செய்து காட்டுறேன், இதை மாதிரி செய், அப்ப உனக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா நினைச்சு பாருங்க. இயேசுவால் இறங்கி வர முடியாதா? முடியாத. ஒரு சிலுவையில இருந்த அழிஞ்சு போகலாமான்னு சொல்லியிருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு இல்லையாமா? முடியுமா? இயேசுவால செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு. அவர் பரிசுத்த தேவனாயிருந்து எழுப்ப இல்ல, மனுஷனாயிருந்து எழுப்பினார். பரிசுத்த மனுஷனாய் பிதாவுடைய பிரதிநிதியாய் ரட்சகராய் இயேசுவாய். அல்லேலூயா. பூமியில இருந்து இயேசு அற்புதம் செய்த போது, பாவத்துக்கு எதிர்த்து நின்ற போது, பரிசுத்தமாய் வாழ்ந்த போது அவர் தேவனாய் இருக்க இல்ல, முழுக்க 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 என்னை போல உங்களை போல பாடுள்ள மனுஷன். நான் என்ன சொல்ல வர்றேன்? அவர் செய்தாங்களால செய்ய முடியும், அவர் செய்தாங்களால செய்ய முடியும். ஆனாலும் நாங்க திருப்பித்தனம் பண்ணோம்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே. அதனால போன முறை இயேசு கதைக்கிற போது ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சொல்றதோட நாங்க செய்கிறது இல்லையே. செய்தா நாங்க நேர்வழியில நடந்துருவோமே. செய்கிறோமா? 2வது காரியம் என்னுடைய கேள்வி, நீ அல்லது நீங்கள் எங்க போக போறீங்க? நீங்க இயேசுவை பின்பற்ற போறீங்களா? முதலாவது காரியம் கேட்ட ஊர்ஸ்கந்து, இரண்டாவது காரியம் சொல்ல இயேசுஸ், மூன்றாவது காரியம் இயேசு தனக்கென்று வாழ இல்லை, பிறருக்காக வாழ்ந்தார். அப்ப மூன்றாவது கேள்வி, அப்ப நாங்க இயேசுவுக்காய் வாழுகிறோமா? இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்து தன்னுடைய ஆசை இச்சைகள் என்று ஒன்றுமே செயல்படுத்தாமல் எங்களுடைய நன்மை கருதி, என்னுடையது உங்களுடையதுமான நன்மை கருதி நான் ஆசீர்வாதமா இருக்க தன்னை ஏன் ஒப்பு கொடுத்தாரே? ஒரு காரியம் அவர் தனக்கென்று செய்யலையே. எங்கேயாவது சொல்லுங்க, இயேசு தனக்கென்று ஏதாவது செய்தாரா? பசிக்குதென்று சாப்பாடு கூட இயேசுக்கு இல்லை. மரத்தடிக்கு போனார், மரம் அத்திமரம், அதோட கூட ஒன்றும் இல்லை. அது கூட தப்பு பண்ணல. அது காலம் கனி கொடுக்கிற காலமாய் இராதபடியினால அந்த மரத்தில் ஒன்றுமே இருக்கே இல்லை. எங்களை பசியோடியா விட்டுருக்காங்க. இருந்தாலும் முதல் சொன்னாங்க சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் நேற்று நடந்தது எல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு பசிக்குது என்று நான் எனக்கு சாப்பாடு வேணும் கேட்கறதுக்கு முதலே கூட இருக்கிறவன் சரி, மனைவியும் சரி, மற்றவர்கள் எங்களுக்கு வயிறு எவ்வளவு சாப்பாடு எங்களுக்கு தர்ற. இதுதான் சொல்றது, சாப்பாட்டை கொட்டாதீங்க. அழுக்கு போற ஓடைகள் மத்தியிலே அந்த கட்டடத்திலே தலை வச்சு வயது போனவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். போத்துக்கட்டு படுக்கிறது ஒழுங்கான உடுப்பு
என் ஆண்டவர் எவ்வளவு எங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கூட எங்களை அலுமாரிகளை திறந்து வந்த எவ்வளவு உடுப்பு இருக்குது. எத்தனை மாசமாய் வருஷமாய் போடாத உடுப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார், எவ்வளவு தந்திருக்கிறார். இன்னும் கேட்டாலும் தருவார். ஆமென். தாவீதுக்கு சொன்னார், அவனுக்கு இருந்தது ஒன்றுதான், நீ என்னிடத்துல கேட்டா உனக்கு இன்னும் தந்திருப்பேன். அவனுக்கு இருந்த ஒன்று உசியாவுடைய மனைவி, அவளை நீ கொள்ளையடிச்சியே, உனக்கு தேவையான நீ என்னிடத்துல கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. தருவாரா? அவற்றை வேதனை சொல்றது, பழச கழிச்சு போடு புதுசு. அப்ப பழைய உடுப்பை கழிச்சு போடு புதுசு. அல்லேலூயா. தருவாரா? கேட்டா தருவார். என்ன சொல்ல வரேன், இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்த தேவனை நான் பின்பற்றுவோமா? எப்ப இயேசு கதைக்காலம் எங்களிடத்துல குறியத்தானே அவர் காண்கிறார். எப்ப அவர் சந்தோஷப்படுவார்? எங்களை பார்த்து எப்ப சந்தோஷப்படுவார்? எப்ப அந்த சந்தோஷத்தை நாங்க கொடுக்க போகிறோம்? நானும் தான், நீங்களும் தான். இயேசு தனக்காக வாழையில பிறருக்காய் வாழ்ந்தார். நாங்க இயேசுக்காய் வாழுகிறோமா? என்ன செய்யணும்? எங்களால் செய்ய முடியுமா? நிறைய செய்யலாம். நிறைய ஜபிக்கிறோமா? 10 நிமிஷம் ஜபிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா 10 நிமிஷம் ஜபிக்க கஷ்டம். ஆனா 10 மணித்தியாலம் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது ஈஸியா இருக்கு. இப்ப சொல்லுவீங்க, ஒரு தினம் 10 மணித்தியாலம் இருக்கிறாங்க, எங்களோட விட 2, 3, 4, 5 மணித்தியாலம் இருக்கிறார்கள் இருக்கு. அல்லேலூயா. இயேசுப்பாட்ட கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லாம் எழுதப்படுது. இன்னைக்கு கூட அவர் ஜெபிக்கிற போது சொல்ற போது சொன்னீங்க, நாங்க செய்யறதெல்லாம் தேவதூதர்கள் எழுதுகிறார்கள் ஞாபக புத்தகத்தை. இல்லையா? ஒரு ஊழியக்காரங்க 7 வீடியோ எடுக்குது தம்பி. ஆனா ஏசப்பா எங்களுக்கு சொன்னார், நீங்க என்னிடத்துல வருகிற போது இந்த பூமியில நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஏசப்பா இதை சொல்றதுக்கு முதல்ல என்னை ஆவிக்குள்ள நடத்தின ஒரு ஊழியக்காரன் டென்மார்க், அப்படி இப்ப இல்ல கத்தர்கள் நித்திரை அடைஞ்சாய். இத்தனோ வருஷத்துக்கு தம்பி 7 வீடியோ கமல சுத்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது. கவனம், எனக்கு அன்றைக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் மறுவா விளங்க இல்லை. ஆனா நான் நடக்கிறது எல்லாத்தையும் கடவுள் பார்க்கிறாருன்றதை அவர் சொல்றாருன்னு நான் விளங்கி கொண்டேன். ஆனா இன்றைக்கு இயேசு சொன்ன பிறகு தெரியுது, எல்லாத்தையும் விட இந்த கோடை எந்த எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லா உள்ள கமரா எங்களை சுத்தி எடுத்து கவனம். இன்னைக்கு சீப்பட்டா கத்த சந்தோஷப்படுவார். ஆமென். நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? என்னத்தை செய்தோம்? ஒரு 4 பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, என்ன செய்தோம்? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமான நியமி இன்னைக்கு உலகம் முழுவதும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. எங்க மத்தியில இயேசு சொன்னார் 3ஆம் மாதம் அளவில், தேவகோபம் தேசங்கள் எங்கும் வந்திருக்கிறது, நீங்கள் காண்கிறீர்கள். இந்த தேசத்துக்காக ஜெபியுங்கள், எங்க பார்த்தாலும் பாவம். நோவாவின் நாட்கள் காலத்துல நடந்தது போல நடக்குது, லோத்துவின் நாட்கள்ல நடந்தது போல நடக்குது. சொன்னதா? எத்தனை பேர் நாங்க ஆரஞ்சோம்? எப்படி உழைக்கலாம், எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி வீடு வாங்கலாம், எப்படி வாடகை கொடுக்கலாம், எப்படி கட்டலாம், பிள்ளைக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம், பேரம் சொல்லுது தாகப்பன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், எப்படி சேர்க்கலாம், இந்த மண்டைங்க ஓடுது. கத்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறோம்? ஒரு ஊழியக்காரனும் ஆர்வலர் சொல்லிச்சுனாங்க, எங்களுக்கு இருக்கிற தேவதூதர்கள் பரலோகத்துல சில தேவதூதர்கள் ஓடி 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 வீடு கட்டுறாங்க, வேலை செய்யணும் இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் சிலமா செய்கிறாங்க, சில பேர் அப்படியே ஸ்டொப்ல நிக்கிறாங்க. அப்ப கேட்டார ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன சில பேர் ஓடி ஓடி வீடு கட்டுறாங்க, சில பேர் அப்படியே கொஞ்சம் சிலோவா செய்கிறாங்க, சில பேர் அப்படியே நிக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்க? அங்க அவங்க இருத்தி முண்டு கொடுக்கணும், இஞ்சியை கவனிக்கணும். அல்லேலூயா. இஞ்ச பாருங்க, கவனி. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் கேட்டாரு. அப்ப இயேசு சொன்னாராம், உண்மை போய் தெரியாது, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பூமியில இயேசுவுக்காய் ஓடி 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 வேலை செய்கிற, இழப்படையாமல் ஓடி ஓடி வேலை செய்கிறவர்களுக்கு அங்கேயும் தேவதூதர்கள் ஓடி 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 அவர்களுக்கு ஒரு ஸ்தலம் கட்டுகிறார்களாம். அல்லேலூயா. கொஞ்சம் சிலோவா செய்கிறவர்களுக்கு சிலோவா கட்டுகிறார்களாம். ஒன்று செய்யாம இருக்கிறவங்க வீடு கட்டப்படல. ஒரு பிள்ளையார் பரலோகத்துக்கு போன இடத்துல அது சொல்லுது, சொப்பனத்தில் இருக்கிற நான் கத்த வெளிப்படுத்துறது சொல்லியிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அங்க போகிற போது அப்பாவுக்கு பெரிய ஒரு மாளிகையா, அதை விட அம்மாவுக்கு இன்னொரு பெரிய மாளிகை. அப்ப நான் கேட்டேன், அப்பாவுக்கு தனி விட அம்மாவுக்கு தனி விட என்ன? அங்க பரலோகத்தில் அவர்கள் தேவதூதர்கள் போயிருப்பாங்க. அங்க எல்லாம் கணவன் மனைவி காரியங்கள் கிடையாது. அங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை போல இருப்பாங்க. உங்களுக்கு வீடு கட்டப்பட வேணுமா? உங்களுக்கு வீடு வேணுமா? பரலோகத்துல போறதுக்கு பரலோகத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு வீடு வேணுமா? இயேசு சொன்னார், என் பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள்
நாட்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு பிற்பாடு வந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் சொன்னவரா. வீடு வேணுமா? இஞ்ச வீடு வேண்டது முக்கியம் இல்லை, வேண்டுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க வாழ்றதுக்கு குடும்பமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும், இல்லையன்னு இல்லை. ஆனா இதை விட முக்கியம், உங்களுக்கு எழுதப்பட்டதை நோக்கி நேர போங்க. உங்களுக்கு எழுதப்பட்டது அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுப்பீங்களா? அடுத்த காரியம். இரண்டாவது, நாலாவது காரியம், இயேசு எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இயேசுவுக்காக யார் ஜீவனை கொடுப்பீங்க? நீங்க கொடுப்பீங்க. இயேசு முன்னால வந்துட்டா கொடுப்பீங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னால இருக்கிற சகோதரன் சகோதரிக்காக கொடுப்பீங்களா? அப்படி செய்தா நீங்க இயேசுவுக்காக உயிரை கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக, இயேசுடைய நாமம் மகிமைப்படும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்டார் சைக்கிள்ல போறவங்களுக்கு ஆபத்து வருதுண்டா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கலாம். சில வேளை செய்யலாம். வேதம் சொல்றது ஒரு நல்லவனுக்காக சில வேளையில கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இவள் தானே நோய்க்கு போன நாளே இருந்து காசு அனுப்ப இல்லை. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் அனுப்பினான், இப்ப கனவசமா அனுப்பாம இருந்துட்டான். இவனுக்காக நான் ஜீவனை கொடுக்கணுமா? எங்களோட அம்மா அப்பா சில விட நினைக்கலாம். ஆனா இயேசு அப்படி இல்லை. நான் பிறக்கிறதுக்கு போது தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக கொடுத்தார், உண்மைதான். நான் அப்படி சொல்லாம எனக்காக கொடுத்தார். எனக்கு நடுங்க. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வர வேண்டும். எங்களை பெற்ற தாய் தகப்பனே எங்க மேல வைராக்கியம், எங்களை படைத்த தெய்வம் அவ்வளவு வைராக்கியமா இருப்பார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவனை பெற்றுக்கொண்டது வேறு, அவர் ஜீவனை கொடுத்தது உண்மை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுத்தபடியாக பிதாவான தேவன் தன்னுடைய வல்லமை உள்ள ஜீவனுள்ள ஆவியை இயேசுவின் சரீரத்தில் அனுப்பி இயேசுவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் நான் அதிகாரத்தை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதே அதிகாரம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. இது எப்படி வெளிப்படும் என்று சொன்னா, மற்றவர்களுக்காக இயேசுவுக்காக நான் ஜீவனை கொடுக்கிற போது இந்த பூமியில கொண்டு போய் நாங்க அடக்கம் பண்ணலாம், இல்லையா? ஆனா நீங்க அந்த வரிக்கிற அந்த வேளையில தேவன் உங்களை தன்னுடைய கரத்திலே தன்னுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் எனக்காக பூமியில சாட்சி கொடுத்தவனை நாம் தன்னுடைய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வார். சேவான் சேர்த்துக் கொண்டாரா? எங்களை சேர்த்துக் கொள்வாரா? சேவான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிச்சார். ஹல்லேலூயா. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாது. ஒரு ஊழியக்காரன் கேட்டாரா, ஒரு கதையோ உண்மையா எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். பவுலை பார்த்து கேட்டேன், கழுத்தை வெட்ட கொண்ட கழுத்து வச்சு கழுத்து வெட்டப்படுற போது எப்படி உங்களுக்கு இருந்தது? பவுல் சொன்னாராம், கழுத்து வெட்ட தலை கொடுத்ததுதான் எனக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் பார்த்தா நான் பரலோகத்தில் நிற்கிறேன். தலை வெட்டுறதுக்கு இயேசு உங்களை கொண்டு போயிடுவார். வேதனை உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. வேதனை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது வேதனை. இனிவரும் காலங்கள் கொடுமையா இருக்கிறபடியினால இயேசுவுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிருங்க. சபைக்காரனுடைய ஜீவனை கொடுக்க, கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபைக்கார் உங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. ஊழியத்துக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. இயேசுவுடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதம் இருக்கிற சாப்பிடுறோம், கொடுத்து போய் இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆத்துமாவை வாழ பண்றேன். உபவாசம் பண்ணி ஏன் ஜெபிக்கிறீங்க? ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க? ஆத்துமா வாடுறதுக்காக. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு கொழுப்பு வந்ததுன்னா பல சிந்தனை வரும், பல பிரச்சனை வரும், பல பாவங்கள் வரும். வாடிக்குதுன்னு சொன்னா தன்னை தாழ்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நோபல் எடுங்க. வஸ்க பண்றவரும் வேலை செய்யலாம், சரியா? லீடரா இருக்கிறவரும் வேலை செய்யலாம். யாருக்கு கனம் கூட? யாருக்கு கனம் கூட? வஸ்க பண்றவங்களுக்கு கனம் கூடவா? லீடர் தலைவரா இருக்கிறவங்களுக்கு கனம் கூடவா? அவனுக்கு கனம் கூட. சரி, ஆனா யார் அவமானப்படுவாங்க? யார் அதை தாழ்த்துவாங்க? அதுல கூட தன்னை தாழ்த்துறவங்க யார்? அதுல வஸ்க பண்றவன் தான் தாழ்த்துவான். சேஃபனை கண்டாலும் குட் மார்னிங் ஒமேனியா. மற்ற அங்க கூட வேலை செய்யறாங்கள கண்டாலும் கடவுளோட ஒரு பக்கம் ஒதுங்கித்தான் நிற்பான். நாங்க அப்படிதான் செய்யணும் இல்லையா? போமா, இயேசுவுடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்க எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் எங்களை தாழ்த்துறது எங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உங்களுடைய அதிகாரியா வச்சிருந்தா சந்தோஷப்படுங்க. அதே வேளையில உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றதை மறந்து போடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் வஸ்கம் ஒன்று இடத்துல வச்சா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் உலகத்தின் பாவங்களை கழுவி சுமந்து தீர்த்தது போல நானும் இந்த ஃபேக்டரியில ஃபேக்டரியில ஊத்திய கழுவுற நல்லவன். ஸ்தோத்திரம். சமலிங்க பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. தாழ்த்துங்க.
உயர்த்தப்படுவீங்க. எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு கர்த்தர், பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு கர்த்தர்? எதிர்த்து நிற்கிறார். அதை கதைக்கிற போது இயேசு சொன்னார், என்ன பெருமையோ ஏதோ சம்பந்தமான ஒரு காரியம் என்று சொன்னார், நான் காண்கிறேன், அது இருக்குது சொன்னவரா. அல்லேலூயா. இன்னும் இயேசு எங்களிடத்துல குற்றம் பிடிக்கையில குறைகளை கண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் எனக்கு உங்களுக்கு இருக்குது. இயேசு மகாதேவனுடைய, உன்னதமான தேவனுடைய ஒரே பரான குமாரனாக இருந்து அவமானத்தை எண்ணாமல், நிந்தியை எண்ணாமல் இந்த பூமிக்கு, ஏழையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். என்ன சந்திக்கிறது, என்ன உயர்த்தி வைக்கிறது. இயேசு மாதிரி வந்திருந்தா என்ன சந்திச்சிருக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், மகாபலி. இப்ப பாருங்க, இந்த நோர்வேல பொங்கல் கிங் இருக்கா இல்லையா? ஹலோ, கிங் இருக்குதா? பொங்கல் இருக்கிறானா? நெச்சோட போய் சந்திச்சுக்கலாமா? நெச்சோட சந்திக்கலாமா? இல்ல. அது மாதிரிதான் இயேசுவும். அவர் இயேசு மாதிரி வந்திருந்தா என்ன சந்திச்சிருக்க முடியாது. நான் பெரிய ஆள் இல்ல, அவர் பெரியவர், பரிசுத்தமா இருக்க முடியாது. அவர் என்ன சந்திக்க வந்தா நான் உருகி போய் விடுவேன். அதனால இல்ல, என்ன சந்திக்கிறதுக்கு என்ன போலே வந்தார். ஒரே ஒரு வித்தியாசம் அவருக்கும் எனக்கும், அவர் பரிசுத்தர், நான் பாவி. அல்லேலூயா. மனுஷனை சந்திக்கிறதுக்கு மனுஷனை போல தாழ்மையாய் இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் எங்க போகிறோம்? என்னுடையது உங்களுடைய வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்கு? எங்க போறோம்? ஹலோ, எதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம்? பரிசுத்தத்தை நோக்கியா? இல்லாட்டா பிசினஸ் நோக்கியா? வியாபாரத்தை நோக்கியா? கல்யாணத்தை நோக்கியா? இல்ல வாட்ஸ்அப்பை நோக்கியா? இல்ல பைபிளை நோக்கியா? இல்ல மெசேஜஸை நோக்கியா? இல்ல ஃபேஸ்புக்கை நோக்கியா? இல்லாட்டா பிணத்தை நோக்கியா? என்னத்தை நோக்கி நாங்க போறோம்? எங்களுக்கு போறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. இயேசுவை தேடி போகணும்னா பரிசுத்தம் மாத்திரம். அல்லேலூயா. இயேசுவை தேடி போகணும்னு சொன்னா பரிசுத்தம் மாத்திரம் தான் எங்களுக்கு தேவை. மற்றது என்னத்தை தேடி போறதுனால உங்களுக்கு ஒன்றுமே தேவை. இப்படியே போகலாம். ஊர் சல்வி நாங்க எங்க போறோம்? என்னோட வாழ்க்கை எங்க போகுது? எங்க போகுது? நீங்க சொல்லுவீங்க, நாங்க உத்தாக டிக்கெட் எடுக்கிற உத்தாக போகுது. நல்லது, போயிட்டு வாங்க, சோதனை. ஆனா பரலோகம் போறதுக்கு டிக்கெட் எடுங்க. உங்களோட பரலோகம் போற டிக்கெட் கேன்சல் ஆகாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. பரலோகம் எல்லாருக்கும் பரலோகம் போறதுக்கு டிக்கெட் ரெடி. அல்லேலூயா. தேவதூதர்கள் ரெடியா நிக்கிறாங்க கொண்டு போறதுக்கு. இயேசு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா தூக்கிக்கிட்டே போயிடுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் ரெடி, வாகனம் ரெடி, டிக்கெட் ரெடி, தூக்கிக்கிட்டு போறதுக்கு ஆள் ரெடி, எல்லாம் ரெடி. எங்களை சுற்றவரை, என்னை பொறுத்தவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் 2 தேவதூதர்கள். நான் விசுவாசிக்கிறேன் அப்படித்தான். அல்லேலூயா. குறைந்தது 2 இருக்கிறார்கள் நான் நம்புறேன். தெரியாது எனக்கு, நான் நம்புறேன். இது என்னுடைய அபிப்பிராயம். ஆமென். கொண்டு போறதுக்கு அவங்க ரெடி. இயேசுடைய வார்த்தைக்காய், இயேசுடைய சத்தத்துக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வயசு கிடையாது. இயேசுடைய போறதுக்கு வயசு கிடையாது. 11 வயசுல இருக்கிற டேனியலும் போகலாம், அம்மாவும் போகலாம், எப்பவும் போகலாம். ஆனா போற போது அங்க போய் ரோட்ல தெருவில, பரலோக வாசல் ரோட்ல தெருவில நிக்காதபடிக்கு இன்றைக்கே பரலோகத்துல வீடு கட்டுறதுக்கு இயேசுவினுடைய நாம மகிமைப்படும்படியா இயேசுவுக்கு ஏதாவது செய்ய நாம உங்களுக்கு ஒரு ஸ்தலம் கட்டப்படட்டும். அல்லேலூயா. அது அலங்கரிக்கப்படட்டும். அல்லேலூயா. அங்க வெளிப்படுத்தின விசேஷம் அலங்கரிப்பு, புதுசாய் அலங்கரிக்கப்பட்ட மணவாளனுக்கு, அலங்கரிக்கப்பட்ட மணவாளிக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மகிமை உள்ள நகரம் அங்க இருந்து இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டாமா மகிமை உள்ள நகரம்? உங்களுக்கு வேண்டாமா மகிமை உள்ள வீடு? ஐயோ, இது மாதிரி ஒரு வீடு எனக்கு கிடைக்க இல்லையே. நாங்களே ரோட்ல போய் பாக்குறோம், இப்படி ஒரு வீடு வேண்டி இருக்கலாமே. அங்க பரலோகத்துல கையிலான கட்ட தேவதூதர்களை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய கிரிகைக்கு தக்கதாக, உங்களுடைய கிரிகைக்கு தக்கதான ஸ்தலத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. இங்க வீடு வேண்டி வாடகை கொடுக்கறது பெரிய பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கணும் சொந்த வீடு. அல்லேலூயா. ஒருவர் ஒன்று செய்ய முடியாத பரிசுத்தமான மகாஸ்தலம் என் ஆண்டவரிடத்தில் எங்களுக்காக உருவாக்கப்படுகிறது. ஆமென். எங்க போய் கொண்டிருக்கிறோம்? எங்க போய் கொண்டிருக்கிறோம்? இயேசு தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போனார். நானும் நீங்களும் எங்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே நாம போக வேண்டும். இல்லைன்னா இந்த வழி தப்பிடும். போன முறை அதுக்கு செய்தி சொன்ன ஒரு ஃபிளைட் நோர்வேல இருந்து இலங்கைக்கு வெளிக்கிடுதுன்னு சொன்னா, அவன் சரியா இலங்கை ஏர்போர்ட் கட்நாயக்கா ஏர்போர்ட் இருக்கிற சரியான அந்த பாதை, அந்த கிராதர், அதுல சரியா ப்ரோக்ராம் பண்ணி சரியா செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு 115.3 கிராதர்ல அது இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, 115.3 கிராதர்ல போனா சரியா கொழும்பு ஏர்போர்ட்ல போய் இறங்கலாம்டா. 115.2 அல்லது 115.4 போயிட்டா ஒரு மாலத்தீவுக்கு சிங்கப்பூருக்கு போய் இறங்கி.
தேசம் மாறுபட்டு போடும், எங்களோட நோக்கம் மாறுபட்டு போடும். ஆமென். எங்களோட நோக்கத்தை குழப்புறதுக்கு பெருசா நேரம் செல்லாது, பெருசா நேரம் செல்லாது. சொட்டு ஒரு சொட்டு ஒரு சொட்டு அங்கால இஞ்சாத நாங்கள் ஒரு சொட்டு நேரம் ஏமாந்தோம், முடிஞ்சதல்ல. ஒரு நாளைக்கு ஜபிக்கிற போது கூட எங்களை சிந்தனையெல்லாம் எங்கெங்க எல்லாம் அலையுது. ஹலோ, குட் மார்னிங் அம்மா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்க, வீட்டுல போய் படுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சபலங்க. என்னோட நோக்கம் முக்கியம், சிந்தனை முக்கியம். அல்லேலூயா. இந்த நாளைக்கு நல்ல காலநிலையை கற்று வெயில் இருந்துச்சாலே சந்தோஷமா இருக்கும். நோக்கம் கவனம். வெயில் இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா இந்த நோக்கம் இயேசு, இந்த நோக்கம் இயேசு. கொஞ்சம் மாறிச்சுது, கொஞ்சம் மாறிட்டுது, கொஞ்சம் மாறி ஒரு சொட்டு மாறிட்டுது. மற்றவையெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிந்தனையே மாறிச்சுதான் முடிச்சு. ஜெபிக்கிறத விட்டுட்டான். அதான் சொன்னேன், ஜெபம் பண்ண இயேசுவோட கதைக்கிறதுலையும் பரிசுத்தத்திலையும் நாங்கள் சரியா இருந்தா எங்களோட ரூட் மாறாது. அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கவே சில பேர் கஷ்டப்படுறீங்க. அப்ப நீங்க எப்படி 1 மணி நேரம் ஜெபிப்பீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கவே கஷ்டப்படுறீங்க, எப்படி 2 மணி நேரம் ஜெபிப்பீங்க? ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். ஆனா பரலோகம் வேணும், நல்ல வீடு வேணும், அங்க இங்க நான் ஆசீர்வாதமா இருக்க வேணும், நான் சொன்னா ஏசப்பட நாமத்தை சொன்னா நடக்க வேணும். அதை ஜெபிக்க மாட்டேன். அதாட்டா ஜெபத்தை பற்றி ஏதாவது கதைட்டா விரும்பி ஓடுறது. எங்கேயும் ஓடுவீங்க? எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? ஏசப்பாவுடைய கண்களுக்கு மறைவாய் ஒரு இடமும் ஓட முடியாது. ஓடலாம், ஆனா ஏசப்பாவுடைய கண்களுக்கு மறைவான இடம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா இல்லை, அங்களை விட்டுட்டு இருக்கிறார். என்னன்னா, கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. பரிசுத்தமாகுங்க, உங்களோட வாணிகளை சீர்படுத்துங்க, உங்களோட நினைவுகளை சீர்படுத்துங்க, சிந்தனைகளை சீர்படுத்துங்க. நோர்வேஜன் ஆண்டவருடைய சபைகள், நோர்வேஜன் சபைகளை இப்பவே சொல்லுவாங்க, ஹொஸ்ட் வருது, நீங்க ஹொஸ்ட பண்றதுக்கு ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. சம்மர் வந்தா என்ன விளைஞ்சிருக்க வேணும்? இருட்டு காலம், குளிர்காலம் வருதுன்னா அறுக்க வேண்டியதெல்லாம் ஏற்ற விலையில அறுத்து ஹொஸ்ட். இளைஞர் காலம் வருகிற போது அதுக்கு முதலே நான் அந்த கைவில எல்லாத்தையும் அறுத்து வீட்டை கொண்டு தரணும். அறுப்பு காலம் முடிஞ்சதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒன்றும் ரட்சிக்கப்படையிலே, ரட்சிக்கப்படையிலே. ஏன் ரட்சிக்கப்படையில? நான் என்ன சீர்படுத்த வேண்டிய அவசியம் இன்னும் இருக்குது. அல்லேலூயா. ஆயத்தப்படுவோம். எத்தனை பேர் ஆயத்தப்படுத்தீங்க? ஒரு பிள்ளைய பாருங்க, அவளுக்கு ஒரு திருமணம் வருகிறது, அதாவது ஒரு இளைஞரை பாருங்க, திருமணம் எவ்வளவா ஆயத்தப்படுவாங்க. எங்களுக்கு மகாதேவனாகிய கர்த்தர் திருமணம், அதாவது அந்த 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 கல்யாண வீட்டுக்கு எங்களை அழைச்சி வைக்கிறார். தேவனுடைய குமாரனுடைய திருமண நாளுக்கு எங்களை அழைச்சி வைக்கிறார். எவ்வளவா நாங்கள் ஆயத்தப்படணும். இப்ப இப்படியே சேர்த்துக்கு இவ்வளவு வடிவம் வந்திருக்கிறீங்க. ஒரு கல்யாணம்னு சொன்ன இன்னும் அழகா போவீங்க என்ன? அப்ப இதை விட அழகான ஒரு ஸ்தலத்துக்கு நாங்க போக போகிறோம். அப்ப இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்தணும். தேவனுக்கு முன்னாலே அலங்கரிப்பு உள்ளுக்கு இருக்க வேண்டாம். மனுஷன் வெளியில இருக்கிறத பார்ப்பான். ஆனா வெளியில இருக்கிறத பார்த்து இப்ப கல்யாணத்துக்கு தான் இந்த பிள்ளை அதுல நிக்குது, கொஞ்சம் அடிமையா இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலா இருக்குது, கொஞ்சம் கதைச்சு பார்ப்போமா, இந்த பிள்ளைய இந்த பிள்ளைக்கு இந்த மகனுக்கு கேட்டு பார்ப்போமா. இப்படிதான் இங்கே இருக்கிறத யோசிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர், என்னுடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போக போறோம்? ஒரு சொல்ல இயேசு தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக, தனக்காக வாழையில பிறருக்காக வாழ்ந்தார். நாங்க இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாங்கள் இயேசுவுக்காக, இயேசுடைய ஊழியத்துக்காக, இயேசுடைய ராட்சத்துக்காக எங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, இன்றைக்கு போய் கதைக்கிறது, ஒருவேளை ஜீவனை கொடுக்கிறது எங்கள் மத்தியில் தான் இருக்கும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்த அடுத்த நிமிஷம் பரலோகத்துல தேவனுடைய அதை கொடுக்கிறதுன்றதான் ஒரு சிக்கலான காரியம். அல்லேலூயா. கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் ஏசப்பாவோட நாங்கள் இருக்கோம். அல்லேலூயா. போறதுன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையா போறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி நிற்போமா, கண்களை மூடி எங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா, எங்க போறோம்? அல்லேலூயா. எழும்பி நிற்போமான்னா நித்திரையெல்லாம் முறியுது என்ன சடக்கட்டு. அல்லேலூயா. எழும்பி நின்று கண்களை மூடி அப்பா இடத்துல நாங்கள் எங்களை நோக்கி பார்ப்போம். நாங்கள் எங்க போகிறோம், எங்க நாங்க போய்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை எங்க இருக்குது, எந்த வழியில நாங்க போறோம்? இயேசு தன்னை குறித்து எழுதியிருக்கிறதையே கண்ணோக்கமாய் வைத்து, தன்னை குறித்து எழுதியிருக்கிறதையே நோக்கி போனார். அது மரணமாக இருந்தது, அதையே நோக்கி போனார். அல்லேலூயா. பிறருக்காக
நேசிக்கிறது போல ஒரு அயலானை நேசி என்று சொன்னவர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அவருடைய பாதையில் அவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உங்களுடைய அப்பாவுக்காக, உங்களுடைய அப்பா ரட்சிக்கப்படுவதை உங்களுடைய ஜீவனை கொடுப்பீங்களா? உங்களுடைய அம்மா ரட்சிக்கப்படுறதுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுப்பீங்களா? உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுப்பீங்களா? அப்படி ஜீவனை கொடுக்க உங்களுக்கு துணிவு இருக்க வேண்டாம். தவறாம நீங்க ஆண்டவருடைய பாத்திர பிடிவாதமா இருந்து ஜெபித்து இன்னும் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இந்த வருஷத்துக்குள்ள உங்களோட குடும்பத்தையும் நீங்க தேவனிடத்துல கொண்டு வர்ற வல்லமை உங்களோட கர்த்தருக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் இந்த ஜீவனை கொடுப்பேன் அந்த வைராக்கியம் எனக்குள்ள வந்தா என் குடும்பத்துக்காக பிடிவாதமா நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிச்சு, அதான் குறிக்கோள், அதான் நோக்கம். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க துணிஞ்சுதான் ஜெபிக்க நாங்க துணிவோம். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க நாங்க துணிஞ்சிட்டோம்னா தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க நாங்க துணிஞ்சிட்டோம்னு சொன்னா இயேசுவை பார்த்து எப்பவும் இருப்போம். ஜீவனை கொடுக்க துணிஞ்சிட்டோம்னா பயங்கரமான சிந்தனைகள், காரியங்கள், சிந்தனைகளை வராது. பிசாசு தொட மாட்டான். பிசாசு தொட மாட்டான். எங்களை பரிசுத்தவங்களை மூடி இருக்கிறபடினால பிசாசு தொட மாட்டான். நான் கையை நீட்டி அவனை கூப்பிட்டா தவிர மற்றபடி அவனால தொட முடியாது. பிசாசுகளை தொடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதலாவது இயேசுவின் ரத்தம், அடுத்தது இயேசு எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை காக்கிறார். இந்த அடிப்படைக்கு அடுத்ததா என் தேவன் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கிற ஒரு மனுஷனை பிசாசு தொட மாட்டான், தொட முடியாது. ஏன் தோட்டத்துல ஆண்டவர் மகிமையினால மூடி இருந்தார். பரிசுத்தம். ஆண்டவர் மிருகங்களை படைத்து கொண்டு ஆதாமுக்கு முன்னால விடுறார். அவன் அவனோட பேர் வைக்கிறான். தேவன் என்ன பேரை வைக்கணும் நினைச்சிருந்தாரோ அவன் மனவண்ணவன் வைக்கிறான். அவனுக்கு ஏற்ற துணியை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்தி, மகனே ராசா கண்ணை முடிச்சு பாருப்பா, நான் உனக்கு ஒரு ராசாத்தியை கொண்டு வந்திருக்கேன், உன்னுடைய எலும்பில இருந்து நான் எடுத்து நான் பாரு அடையாளத்தை நம்ம ஆபரேஷன் பண்ண அடையாளத்துக்கு சொன்னாரா? இல்ல. கொண்டு அவளை கொண்டு முன்னால விட்ட உடனே இவள் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமுமா இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷியரப்படுவாள். எவ்வளவு அறிவு! இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தேவனுடைய பரிசுத்தத்தில் இருந்தபடியினால. ஹல்லேலூயா. இதே அறிவு அவள் கொண்டு வந்த பழத்தை வேண்டி சாப்பிட்ட உடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒழித்து கொண்டான். தன் அவமானமாய் தன் உடுப்பில்லாம இருக்கிறதை அறிந்து கொண்டான். தேவ மகிமை போயிட்டு, தேவ மகிமை எங்களோட இருக்கு வரையில யாருக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை தவிர. ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிற போது சந்தோஷமா, அப்பா வாங்கப்பா. இது அப்பா வந்து பிள்ளைய தேடுற, பிள்ளை ஒழிச்சிட்டு வாங்க. தான் ஒழிச்சதும் பார்த்தாம தன்னோட இருந்ததையும் கூட்டிக் கொண்டு ஒழிச்சான். இதான் நடக்குது எங்களோட வாழ்க்கை. என்ன சர்ச்சுக்கு வந்தா பரிசுத்தம், திருவிருந்தா பரிசுத்தம், வீட்டை போனா இயேசு தேடுறது, மகன் எங்க இருக்கிறாய், மகளே நீ எங்க இருக்கிறாய். இந்த வாழ்க்கை சரி வராது. இது எங்களை குறித்து எழுதப்படாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது நாங்க தேடிக்கொண்டது, இது எங்களுக்கு தேவையில்லை. இதை விட்டு ஒழிந்து கர்த்தர்களை குறித்து எழுதி இருக்கிறதன்படி நாங்கள் சரியான பாதையில போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சரியான பாதையில் நடக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் கொண்டான பாதையில நடந்திருப்பேன், மன்னிங்கப்பா. எனக்காக நான் கேட்கல ஆண்டவரே, எனக்காக இந்த பூமிக்கு நீங்க இறங்கி வந்தீங்க இயேசப்பா. எனக்காக ஆண்டவரே உண்மை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் அவமானப்பட வேண்டி இருந்தது, கடித்து போடப்பட வேண்டியவன் நான் ஆண்டவரே. பிறனுடைய நன்மையை தேடி போகாதவன் நான். என்ன தேடி நீங்க வந்தீங்க இயேசப்பா. அப்பா தகப்பனே, நீங்க இந்த பூமியில வந்து எனக்காக உங்களுக்காக வாழ்ந்தீங்க. உங்களுக்காக வாழாம எனக்காக ஆண்டவரே நான் நல்லா இருக்கும்படி இயேசப்பா இந்த பூமியில உங்களுக்காக நீங்க வாழாம எனக்காக வாழ்ந்தீங்க இயேசப்பா. பிறருக்காக வாழ்ந்தீங்கப்பா. நீங்க எங்களுக்கு செய்த இந்த புண்ணியம், நீங்க எங்களுக்கு தந்த இந்த கிருபையினால நாங்க இன்னைக்கு நிற்கிறோம் இயேசப்பா. அப்பா இயேசப்பா, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது போல உமக்காக நாங்கள் எங்கள் ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவரே தைரியத்தையும் பெலனையும் திட்டமனதையும் ஆண்டவரே வைராக்கியம் உள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க இயேசப்பா. மூடி இருக்கிற வேளையில் நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒருதரும் இந்த பூமியில பரிசுத்தவான்கள் இல்லை இயேசுவை தவிர. எல்லாரும் நாங்கள் கோணமானவர்கள் தான். இயேசப்பா எங்களை மன்னித்து இந்த நாளில் உங்களை தமக்கு நேராக நடத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புக்கொள்வீங்க? எத்தனை பேர் அவருடைய ஒப்பு கொடுக்க போறீங்க? அவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் எங்களுக்கு வீடு நீங்க கட்டணும் இயேசப்பா. அதுக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைக்கணும், உண்மையா இருக்கணும்.
உண்மையா இருக்கணும், சத்தியத்துல நிக்கணும், தேவ வார்த்தையில நிக்கணும். என்ன துன்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஜீவனே போறதா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, சத்தியத்துல நிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் சரி மாதிரி இருக்குது, வேண்டாம் என்று நான் தான் சொன்னேன், பிறகு நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஏசப்பா. அப்ப நான் முதல் எடுத்த முடிவு பிழை ஆண்டவரே, உமக்குள்ள சரியா இருக்க சரியான முடிவுகள் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் தத்தளிக்கிறேன் ஆண்டவரே, அதே கடல்ல தோணி அத்தளிக்கு கப்பல் ஆண்டவரே, அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறது போல அலக்கழிக்கப்படுகிறது போல நான் அலக்கழிக்கப்படுறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. திடமான ஆவியை தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் உடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் மேல கிருபையா இருங்கப்பா. நான் எழும்பி பிரகாசிக்கும்படி ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நீ உண்மை குறித்து எழுதியிருந்த பிரகாரமே நீங்க போனீங்க, என்னை குறித்து நீ எழுதியிருக்கிற பிரகாரம் நான் போக எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தேவனே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. உம்மிடத்துல மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மிடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே தங்களை இருதயத்தில் தாழ்த்தி உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்க தெரிந்து கொண்டீங்க ஏசப்பா. எப்படியாவது நீங்கள் இவர்களுக்கு வச்சிருக்கிற நன்மையை பிசாசு கெடுக்கும்படி ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகளை போடுகிறார், எவ்வளவு சிந்தனைகளில் ஆண்டவரே போராட்டங்களை போடுகிறார், நல்லது நல்லது என்று சொல்லி எவ்வளவு வஞ்சகமாய் வஞ்சிக்கிறார். இந்த வஞ்சனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய சபையை என்று அப்பா நீங்க விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பமும் பரலோகத்தான் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பமும் இயேசுதான் ஆண்டவரே. ஆனால் இடக்கிடைகளை பொல்லாத சத்துருவானவன் ஆண்டவரை போடுகிற எல்லா விதமான அக்கினி ஆஸ்திகளையும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சுட்டெரித்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாராவது ஜெபிக்க போறீங்களா? தகப்பனே அன்புள்ள பிதாவே இயேசுவா யாவலாக்கி மக்களுக்கு காலம் மூடிக்கொள்ளுங்கள் இயேசுவா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுவா. என்னை காணத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையை வைத்து கண்டுள்ள கிருபைக்காக நான் நன்றி சொல்லி ஆண்டவரே வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவா. ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவராய் தள்ளப்பட்டவராய் இயேசுவா அவமானங்களை ஏற்றுக்கொண்டீங்க இயேசுவா. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை இயேசுவா. எல்லாருக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க இயேசுவா. தகப்பனே என் பாவங்கள் எடுக்கிறதுக்கு நன்றி சொல்றேன் இயேசுவா. நானும் ஆண்டவரை அழகுடைய ஆண்டவரை ரட்சிப்புக்காக இயேசுவா இதை பரிசுத்தமாக்கி கொள்ள மீண்டுமா இதை கழுவுங்க அந்த ரத்தத்தினால இயேசுவா. உதவி செய்யுங்க பிதாவே. ஒரு இடங்கள்ல சாட்சியா இருக்க இயேசுவா. ஆத்துமாக்களுக்கு சொன்ன இடங்களை ஆண்டவரை அப்பாக்குள்ள இழுத்துக்கொள்ள நீங்க கிருபை தாருங்க ஜெபிக்கிறேன் அப்பா. என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா. இதனை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் பரலோகம் வரணும் இயேசுவா, சபை வரணும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பாவை நோக்கி ஓட உதவி செய்யுங்க. இன்னும் நீடிய பொறுமையை தாங்கப்பா, இன்னும் தாழ்மையை தாங்க. உங்களுக்கு ஆண்டவரை உங்களுக்காக எப்படி மறுரூபமாக கிருபை தாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை கருதுல இயேசுவா அந்த பாத்திரம் மீண்டும் இயேசுவா தூக்கப்படுத்தின வழிய இடங்கள் எல்லாம் எனக்கு மன்னியுங்கப்பா. நன்றி இல்லாத குணத்தை எனக்கு மன்னியுங்கப்பான்னு சொல்லி என்னை அர்ப்பணித்து இயேசுவாவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. இந்த தகப்பன் இயேசுவா எல்லாவற்றையும் காண்கின்றவராக அறிந்திருக்கிறவராக இருக்கிறீங்க அப்பா. அப்பா அவங்களோட சாயப்பாக நீங்க அழைத்திருக்கிறீங்க இயேசுவா. காலத்து பாடுகள் நீ வருகிற மகனுக்கு ஒப்பாக அதற்கு சொல்லியிருக்கிறீங்க இயேசுவா. அவங்களே தகப்பனை உதவி செய்யுங்க அப்பா. அவங்களோட வழிகளை கிருபை காண்க இயேசுவா. எல்லா இடங்களிலும் இந்த கர்த்தரை எனக்கு கொண்டு உதவி செய்யுங்கப்பா. காத்துக் கொள்ளுங்க பரிசுத்தாவியான முழுமையை ஆக்கிரமிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி பிதாவே.
அப்பா உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி இன்னுமாக எசப்பா உங்களை போல இன்னுமாக மாற்றுங்க எசப்பா, உங்களின் சாயலாக இன்னும் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறேன் எசப்பா. அப்பா நீங்கள் மனுஷன் பார்க்குற வண்ணம் பார்க்குற தெய்வம் இல்லை அப்பா, மனுஷன் முகத்தை பார்த்தால் இருதயத்தை பார்க்குற தெய்வம் ஐயா. உள்ளான மனுஷன் மறுரூபம் அடையத்தக்கதா தேவாவியானவரை இன்னும் கிருபை செய்யுங்க ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் ஜீவன் தந்த எங்களை மீட்டீங்கப்பா. நாங்கள் எசப்பா பாவிகளாக இருந்த போது எசப்பா நீங்கள் ஜீவன் தந்த எங்களை மீட்டு பரிசுத்த பிள்ளைகளாய் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டீங்கப்பா. அப்பா இனி வர்ற காலங்களும் அப்பாவுக்காக இன்னுமாய் வாழ, அப்பாவுக்காக இன்னுமாய் ஜீவனை கொடுக்கத்தக்கதான அன்பு எங்களுக்கு இருக்க தெய்வமே கிருபை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க வழி நடத்துங்க, அப்பாவுடைய பாதையில எங்களை நடத்துங்க எசப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் இருந்தே பலகையில் எழுதப்பட எசப்பா கிருபை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறேன் ஐயா. வழி நடத்துங்க, கூட இருங்க அப்பா. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால வாங்கன்னு சொன்னீங்க. அப்படியாக எங்களை இன்னும் என்னை வெறுத்து உங்களை பின்பற்ற இன்னும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க பாண்டு ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அறிக்கேட்டு ஏசப்பாவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பாவியா இருந்த நேசப்பா என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்த தகப்பனே, உங்களோட வார்த்தைக்கு நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் தாச்சா. உங்களோட வார்த்தை நீ வழி நடத்துமையா அப்பா. எல்லா பாவ சாபம் அகற்றி போட்டு கட்டால் என்ன செய்ய சித்தமாக அதன்படி நடக்க எனக்கு உங்களோட கிருவியை தாண்டி வச்சப்பா ஐயா. எல்லா காரணங்களையும் ஐயா எல்லா தேவைகளையும் எல்லா இடையூறுகள் கட்டாது அப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருவையும் தெரியாது ஐயா. உண்மை சேத விடாதபடி தடுக்கிற எல்லா சத்துருவின் கட்டுக்களையும் என்ன சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அகண்டு போய் ஐயா. உண்மையே நான் பின்பற்றி என்னும் உண்மை தேடி ஓடி வர என்னை தாழ்த்தி உங்களை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி எங்களை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறதையே நோக்கி நாங்கள் நடக்க எங்கள் ஆவி ஆத்மா சகத்துக்கு பலனும் பரிசுத்த ஆவியின் ஞானமும் புத்தியும் பரிசுத்தமும் நுழைந்தவர்களால் இந்த சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீர்களாக. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக குறைவு உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால நிறைவுள்ளவர்களாய் காணப்பட எங்களை குறித்து கர்த்தர் நாங்கள் ஆண்டவரை உமக்குள்ளே ஆண்டவரை வளர்ந்து எங்களை குறித்து நீங்கள் நல்லதாய் சொல்ல, நீங்கள் எங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட எங்கள் இருதயங்களை நீங்க தாமே ஆண்டவரை மறுபடியும் நனைந்து உங்களுடைய சித்தம் போல உங்களுடைய ஆவினால நிரப்பி எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களில் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் சபை பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சியும் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட விடாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களுடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கை எடுக்கிறதா? காணிக்கை எடுக்கிறேன். சரி, ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, காணிக்கைக்காக நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே, ராஜாவே, பரிசுத்த பிதாவே, ஆமாண்டவர். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் முதலாக நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பா ஏசப்பா அப்பா தன்னோட பிரியாணத்தின்படி ஏசப்பா ஆண்டவரை காரியங்கள் செய்ய ஏசப்பா இந்த காசுல கொண்டு வர பிள்ளைகள் ஒவ்வொரு சபையை நீங்க ஆசீர்வாதிங்க ஏசப்பா. நீங்க ஆண்டவரை தேவையில சந்திங்கப்பா. ஏசப்பா சந்தித்து பெரிய கட்டத்தை செய்தா என்று சொல்லத்தக்கதாக சாட்சியாய் ஒவ்வொருவரை நீங்க நிறுத்துங்க தகப்பனே ஏசப்பா. பெரியவரை இந்த பாட்டை ஒப்பு கொடுத்து இந்த பணத்தை ஆசீர்வாதிங்க ஏசப்பா. உங்களுக்கு கொடுக்கப்படுது ஏசப்பா. நீங்களே ஏசப்பா இது பயன்படுத்துகிற நீங்கள் ஏசப்பா இதை சொல்லித்தாங்க ஏசப்பா நடத்துங்க என்று சொல்லி எங்களை ஆசிரியங்க பாடுபடி ஏசப்பா நாமத்தை சொல்லிட்டு நிலப்பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென்.
அப்படியே சபையா நாங்கள் கண்களை மூடி கஸ்தூரிக்கு ஒரு ஆண்டை இயேசுப்பா கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைக்காக முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டீபனை ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ஆண்டு கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் சபை பிள்ளைகள் இருக்கிற சபையில் இருக்கிற பிள்ளைகள் நாமே அவர்களுக்காக நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையால் நாங்கள் பிள்ளைகளுக்கு நேராக கரங்களை நீட்டி முதல்ல நாங்கள் கஸ்தூரிக்கு ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆண்டில் கர்த்தர், நான் அன்றைக்கு வீட்டில் கூட ப்ரேயரில் சொன்னேன், இந்த ஆண்டு கர்த்தர் தான் இந்த பிள்ளைக்கு காவு கொடுக்கணும். அல்லேலூயா. பிரசன்ட் வேணுமா இயேசுப்பாட்ட? அல்லேலூயா. என்ன வேணும்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நிறைவு. நீ கேட்டது கேட்க மறந்தது எல்லாம் தருவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியால பரிசுத்தத்தை நாடுகிறபடினால கர்த்தர் இந்த ஆண்டுல இந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில நீங்க மகளை கொடுத்திருக்கிறீங்க இயேசுப்பா. உங்களுடைய ரத்தத்தினால மகளை மூடி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டை நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மகளுக்கு என்ன வேணும் என்று கேட்டபோது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும் என்று கேட்கிறபடியினால், என்ற தேவனுக்கு ஏற்றதை கேட்கிறபடியினால் இயேசப்பா அப்பா, நீ தாமே உடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்து இவளை குறித்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க இயேசப்பா. நீ குடும்பமா எனக்கு ஊழியம் செய்வாய் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறபடியினால அந்த காரியத்துக்கு நேராக என் தேவன் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து பரலோகத்தை தரிசிக்கவும், பரலோக தேவனை ஆண்டவரை தரிசிக்கவும், என் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த பூமியிலே ஆண்டவரை சாட்சியாய் வாழ்ந்து குடும்பமாய் ஊழியம் செய்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் தாமே ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்குரிய துணையை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து என் தேவனாகிய கர்த்தர் கேட்டது கேட்க மறந்தது கேட்க ஆண்டவரே தகப்பனை தெரியாம இருக்கிற எல்லா காரியத்தையும் இவளுக்கு கொடுங்க இயேசப்பா. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் பாடுகள், இவர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இரவும் பகலும் எப்பொழுதும் பட்டு சாமங்களிலும் காக்கிற தேவன் நீங்க தாமே ஆண்டவர் இந்த பிள்ளையை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்த கொட்டைகளுடைய ஆவி ஆத்மா சரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. அப்பா, இந்த உலகத்தாலே ஆண்டவரே, மாமிசத்தாலே ஆண்டவரே கரைப்படாதபடி ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே எல்லா பலவீனங்களையும் நீக்கி உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி சபையாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நன்றி தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே சிவனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்துங்க, கையை உயர்த்துங்க இயேசுப்பாக்குங்க. அல்லேலூயா. தகப்பனே அப்பா, இந்த கரங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசப்பா. இந்த கரங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த மனுஷனை கொண்டு இந்த பிள்ளையை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீங்க சொல்லி இருக்கிற காரியங்கள் பெருசு இயேசப்பா. நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லி இருக்கிற காரியங்கள் பெரியதப்பா. இந்த நோர்வேலி ஆண்டவரை பெரிய அசைவு வருமாண்டவரே, வருமாண்டவரே உங்களுடைய நாமத்தினால வருமாண்டவரே என்ற தகப்பனே அப்பா, உமக்குள்ள பிறந்து ஒரு ஆண்டு நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த அபிஷேகத்தை மிக மறுபடியும் ஆண்டவரே அனல்மூட்டி கொடுங்கப்பா. ரட்சிப்பின் நாட்கள் நீங்க கொடுத்த அந்த அபிஷேகம் திரும்பவும் ஆண்டவரே அனல்மூட்டப்படுவதாகப்பா. அன்பிலும் சத்தியத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அதிகமாய் நிலைத்து நிற்கட்டும் ஐயா. எதிர்த்து வருகிற பொல்லாத காரியங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டைகள் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்குள்ள நீங்க தாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலே, இரக்கங்களினாலே, அன்பினாலே நிரப்புங்க இயேசப்பா. உம்முடைய சாட்சியாய் நிறுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகள் மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய ரத்த கோட்டைகள் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறபடியினால் இந்த இயேசுவின் ரத்தமாய் நீங்க மாற்றி கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க. அம்மாவுக்கு நீங்கள் இந்த காலத்துல கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், மகிழ்ச்சிக்காய், ஆண்டவரே பரிசுத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே அம்மாவுடைய நீங்கள் ஆண்டவரை உங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு முற்பாடு அம்மாவுடைய குடும்பங்களில் வரப்போகிற ரட்சிப்பை அம்மாவுடைய கண்கள் காண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க
காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மீதியா இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்துல கொடுக்கிறேன் இயேசப்பா. புதிய கிழமைக்குள்ளாக எங்களை நடத்துறீங்க. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு ஜீவிக்கிற அத்திக்க சந்தி சபை, இயேசு ஜீவிக்கிற நோர்வே சபை, சபை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, எங்கள் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடவுளுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்களோடு விசேஷமா இந்த நாளிலும் ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு சபை பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இயேசுவின் நாமத்தில் கூட இருப்பதாக. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் கர்த்தருடைய சமாதானத்தோட, கர்த்தருடைய வல்லமையோட, கர்த்தருடைய பிரசன்னத்துல வாழுங்க. தேவ ஆவியானவர் கூட இருந்து இயேசுவின் நாமத்துல பெரிய கர்த்தர்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக.